நாம் யாவரும் எழும்பி நின்று வேதத்திலிருந்து ஒரு சத்திய வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான் 3வது அத்தியாயம். 1 யோவான் 3வது அத்தியாயம் 14வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை நாம் எல்லாருமாக சேர்ந்து படிப்போம். 14 முதல் 19 வரை. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆசையை உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அணைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையிலும் உண்மையிலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு உண்பதாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேச என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் தந்த காரியம், கடந்த வியாழக்கிழமை அன்று இந்த பாகத்தை தான் என்னுடைய காலை வேத வாசிப்பிலே நான் படித்தபோது இந்த வசனம் என்னை அதிகமாக எனக்குள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கினது. அந்த வசனம் என்னவென்றால் 19, இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு உண்பதாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேச நான் எடுத்திருக்கிற பொருள் சத்தியத்திற்கு உரியவர்கள் என்பதற்கான ஒரு அடையாளம். நாம் சத்தியத்துக்கு உரியவர்கள் என்பதற்கான அடையாளம். தலை வணங்கி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வேத வாக்கியங்களை எங்களுக்கு பிட்டு பகிர்ந்து தரும்படி ஜெபிக்கிறேன். இந்த ஜீவ வார்த்தை ஜீவ மன்னா எங்களுக்கு நித்திய வாழ்வை அளிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியது ஆண்டவரே. அது எங்களை மாற்றட்டும், எங்களுக்குள்ளே மறுரூபத்தை உண்டாக்கட்டும். பேசுகிற எனக்கு ஞானமும் விவேகமும் அபிஷேகமும் தெய்வீக வெளிப்பாடும் அருளப்பட ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆவினாலே ஞானத்தை உணர்த்தும் வசனமும் ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் இந்த காலை நேரத்தில் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆமென். உட்காருவோம். நான் வாசித்த இந்த வேத வசனத்தில் நாம் சத்தியத்துக்கு உரியவர்கள் என்பதை எதை வைத்து நிச்சயப்படுத்தி கொள்ளலாம் என்பதற்கான ஒரு குறிப்பை அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த இடத்திலே எழுதுகிறார். கடந்த வாரத்திலே நாம் பார்த்த ஒரு விஷயம், சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாய் நடப்பது அப்படின்னா அது எப்படி என்கிறத குறித்து சில விளக்கங்களை நாம் படித்தோம். ஆனால் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிற காரியம், நாம் சத்தியத்துக்கு உரியவர்கள் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? அப்போ இன்றைக்கு உலகத்தில் 2 ஆவிகள் கிரியை செய்கிறது என்பதை இதே யோவான் தன் புத்தகத்தில் எழுதுகிறார். ஒன்று வஞ்சக ஆவியும் சத்திய ஆவியும் இன்றைக்கு என்ன செய்துங்க? கிரியை செய்கிறது. இந்த சத்திய ஆவி கூட கிரியை செய்து கொண்டிருக்கிற இதே சூழ்நிலையில் இந்த வஞ்சக ஆவியும் தன்னை சத்தியத்துக்கு உரியவன் என்பது போன்ற ஒரு வேடத்துக்குள்ளே இருந்து அது அநேகரை வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வஞ்சகங்கள் எல்லாவற்றையும் உடைத்தெறிக ஒரு மெய்யான சத்தியம் நமக்காக வெளிப்பட்டது. அந்த வெளிப்பட்ட சத்தியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்.
அப்போ உலகத்தில் அதுவரைக்கும் சத்தியம் என்று சொல்லி அநேகர் எத்தனையோ தவறான விஷயங்களை எல்லாம் நம்பி இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய பொய்யான நம்பிக்கைகளை எல்லாம் உடைத்தெறிந்து மெய்யான சத்தியம் எது என்பதை வெளிப்படுத்த தேவாதி தேவன் கிறிஸ்து இயேசுவிலே அவர் நமக்காக வெளிப்பட்டார். அப்போ அவர் வெளிப்பட்டதனுடைய நோக்கம் சத்தியம் என்னது என்பதை அவர் நிரூபிக்க, சத்தியம் என்னது என்பதை அடையாளப்படுத்த, அதற்கு வேண்டிய ஒரு மேலான காரியத்தை செய்யவே அவர் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அப்போ இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்மையும் தேவன் அந்த சத்தியத்துக்குரியவர்கள் என்கிற ஒரு நிலையிலே ஒரு வாழ்க்கையை, சிறப்பான வாழ்க்கையை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை என்னன்னா, சும்மா ஏதோ ஒரு மேலோட்டமான ஒரு பக்தி, ஒரு சின்ன ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, ஒரு ரெகுலர் ப்ரேயர் டைம், ஒரு உபவாசம் அப்படிங்கிற ஒரு பக்தி கடமையான வாழ்க்கையோடு வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக கடவுளை அழைக்கல. அவருடைய கிறிஸ்து இயேசுவை அறிந்த அறிவினுடைய பிரதிபலிப்பு. அதாவது எனக்கு அவரை தெரியும், இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன், நான் நம்புகிறவர் யார் என்று அறிந்திருக்கிறேன் என்கிறத அதற்கு ஒரு இலக்கணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக வாழவே கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் மிகவும் தெளிவுபட சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. அதாவது நாம் சத்தியத்தில் இருக்கிறோம் என்பது வெறும் வார்த்தையில் இருக்கக்கூடாதுங்கிறார், சும்மா பேச்சளவில் இருக்கக்கூடாதுன்றாங்க. இன்னைக்கு இயல்பாகவே இன்றைக்கு மேலை நாடுகளிலே யாராக இருந்தாலும் சரி, அது அவருடைய வாழ்த்து முறை, அது ஒருவரை வாழ்த்துகிற ஒரு முறை, அது இருபாலினத்தவரிடத்திலேயும் அது இயல்பாக செயல்படக்கூடாது. நம்ம நாட்டுக்கு சில விஷயங்கள் பொருந்தாது. யாராக இருந்தாலும் சரி, ஐ லவ் யூ பிரதர் அப்படின்வாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அதுக்கு ஒரு பிரதியுத்தரமாக நாம் சொல்லக்கூடிய ஐ லவ் யூ டூ என்று சொல்ல வேண்டும், நானும் உங்களை நேசிக்கிறேன். அப்போ அதற்கு பின்னால் வேறு எந்த விதமான தவறான அர்த்தங்கள் இல்லை. அது ஒரு உண்மையான தெய்வீகத்துக்கு ஏதுவான ஒரு நல்ல ஒரு காரியம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறாரன்னா, இதை நம்ம சும்மா வாயில் பேசக்கூடாது, ஆனால் அது ஒரு கிரியையிலே, ஒரு மெய்யான நிலைமையிலே இன்னைக்கு வெளிப்படணும். அப்போ இன்றைக்கு பெரும்பாலும் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை, நான் சத்தியத்தில் இருக்கிறேன், நான் சத்தியத்தை அறிந்திருக்கிறேன், சத்தியம் எனக்கு தெரியும் என்கிற ஒரு சில விஷயங்களை, இந்த வார்த்தைகளை அடிக்கடி சில பேர் சொல்லுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் உண்மையாகவே சத்தியத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறவர்கள் சத்தியத்தில் இருக்கிறவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அந்த நாட்களிலே ஆண்டவரோடத்தில் வந்த சில வேதவாரகர்கள், பரிசேயர்கள், இவங்கெல்லாம் தங்களை உண்மையானவர்களாக தங்களை நினைத்து கொண்டார்கள். ஆனால் அவர்களுடைய பேச்சில் தான் அந்த நியாயப்பிரமாணமும் மோசேனுடைய சட்டத்திட்டங்களும் மற்ற காரியங்கள் இருந்ததோ ஒழிய அவர்கள் வாழ்க்கையும் அவர்கள் பேச்சுக்கும் என்னவே இல்லாமல் இருந்ததுங்க, பொருத்தமற்றதாக இருந்தது. அதனால தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து கடிந்து கொண்டார். மாயக்காரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறீர்கள் என்றார். அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவன் நம்மை அழைத்திருக்கிற இந்த அழைப்பு ஒரு போலித்தனமான வாழ்க்கைக்கல்ல, ஒரு நிஜமான வாழ்வுக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ வேதத்தின் ஏதாவது ஒரு சில பாகங்களை குறித்த ஒரு வெளிப்பாடையும் அறிவையும் பெற்றதை வைத்துக்கொண்டு நான் சத்தியத்தில் இருக்கிறேன் என்கிற ஒரு பதத்தை நம்ம பயன்படுத்துவோமானா நம்ம ரொம்ப தவறு செய்கிறோம். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அப்போ சத்தியத்துக்கான முதல்ல அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத சரியா நிறைய பேருக்கு என்ன செய்யலைங்க, புரியல. அப்போ உண்மையாகவே சத்தியம் என்று சொன்னால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான சத்தியம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவனாக இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால், அவரை அறிந்திருக்கிறேன், அவரை பெற்றிருக்கிறேன், அவருக்கு சொந்தமானவனாக வாழ்கிறேன் என்பதற்கான ஒரு நிரூபணம் இவனுடைய ஜீவியத்தில் அது காணப்பட வேண்டும். அப்போ இந்த வசனத்தில் அவர் ரொம்ப
முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இதற்கு முந்தின அதிகாரங்களுக்குள்ளாய் நம்ம போகும்போது ஒரு சில குறிப்புகளை நம்ம படிக்க வேண்டியது இருக்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை நீங்கள் பரிசிக்கும் போது வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் எப்படி இருக்கிறான்? பொய்யனாக இருக்கிறான். அப்போ நாம் சில நேரங்களில் ஆண்டவரை பொய்யராக்கிறோம். எப்படின்னா, நான் ஒரு பாவமும் செய்யலைன்னும் போது தான் பெரிய தப்பு. அப்போ ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீ என்ன செய்தாய்? பாவம் செய்தாய். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது நம்மளை ஆண்டவர் பார்த்து நீ பாவம் செய்தாய்ன்னு சொன்னார்னா அது உண்மைதான். அப்போ அவர் பொய் சொல்ல அவர் யார் கிடையாது. அவர் தப்பாலாம் பேச மாட்டார். நம்ம மனுஷனிடத்தில் வந்து வாதாடலாம். நீ என்னை எப்படி நீ பொய்யன்னு சொல்கிற, நான் எப்படி தப்புன்னு நீ சொல்கிற, எப்படி நான் சரி இல்லைன்னு சொல்கிற, எங்கே அது காரணத்தை சொல்லுன்னு நம்ம மனுஷனிடத்தில் வாதாடலாம். காரணம் என்னென்னா, நம்ம செய்யக்கூடிய சில நல்ல காரியங்கள், உண்மையான காரியங்கள் கூட சில பேருடைய எப்படி இருக்குங்க, தப்பாக போயிடும். அதாவது அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு வாங்க இல்லையா, தவறான புரிந்து கொள்ளுதல். ஆனால் ஆண்டவருக்கு தவறான புரிந்து கொள்ளுதல் இல்லை. ஆண்டவரே, யூ மிஸ் அண்டர்ஸ்டுட், நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிலாம் நம்ம வந்து அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, அவருக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு விஷயத்தை சொன்னார்னா அவர் கரெக்டாக தான் அவர் பேசுவார். அவர் வேதத்தில் அழகாக எழுதியிருக்கிறது, அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குதுன்னா, வண்ணானுடைய சவுக்காரத்தை போல் என்ன செய்யுதான், வெளுக்க வச்சுருது. அவ்வளவு உள்ளதை உள்ளபடியும் இல்லதை இல்லபடியும் அது கரெக்டாக பிரித்து பேசி வகை இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையது தேவனுடைய வல்லமை. ஸோ அவர் வந்து நம்மளை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தப்பான அபிப்பிராயங்கள்லாம் கொடுத்துட்டு போகிறதுக்கு மனுஷன் அல்ல. மனுஷன் அப்படி பேசும்போது நம்ம ஆர்கியூ பண்ணலாம், வாதாடலாம், அப்பீல் பண்ணலாம். இல்லைங்க அது எப்படிங்க, இப்போ வழக்காடு மன்றத்தில் கூட ஒரு ஒரு நம்மளை குறித்து யாரோ ஒருத்தர் கேஸ் வழக்கு போட்டால் கூட ஒருத்தர் தீர்ப்புன்னு சொல்லிட்டா உடனே ஏன் தண்டனை கொடுக்க மாட்டுறாங்க? ஏதோ ஒரு கீழ்நிலை கோர்ட்டில் எதிலே ஒன்றில் வந்து தீர்ப்பு ஏதாவது ஒன்று சொன்னால் கூட நான் மறுபடியும் அப்பீல் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்குறாங்க? கால அவகாசம் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா, சில நேரத்தில் மனுஷன் எது செய்யறதுக்கு முடியும், தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வழக்கை குறித்த விவரங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம், இன்னும் சில ஆதாரங்களை பெற்றுடாமல் இருக்கலாம். அதனால் அவர் கொடுத்த ஒரு தீர்ப்பு சார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஜட்ஜி என்ன சொல்ல வர்றாரு, இது வரைக்கும் எனக்கு கிடைச்சிருக்கிற தகவலின் அடிப்படையில், ஆதாரங்களின் அடிப்படையில், சாட்சிகளின் அடிப்படையில் இது நீ செஞ்சது தப்புன்னு தான் எனக்கு படுது. ஒருவேளை இந்த தப்பு நீ செய்யலை, நான் ரொம்ப நல்லமானதான் அப்படின்னு சொல்லணுன்னா உங்களுக்கு நான் டைம் தரேன், மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்பீல் பண்ணலாம். பல முறை அப்பீல் பண்ணி தான் குற்றவாளி அல்ல என்கிறதை நிரூபிக்கிறதற்கு இந்த உலகத்தின் வழக்காடு மன்றம் வாய்ப்புகளை கொடுக்கிறது. ஏனென்றால் மனிதன் சில நேரங்களில் நிதானிக்கிறதிலே தவறு செய்யக்கூடியவன். ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் ஒருவனை பாவி என்று சொன்னால் அவர் சொன்னது தான், அது உண்மையிலே அவன் பாவி தான். அப்போது பாவி என்று சொன்ன ஒருவன் நான் பாவி அல்ல என்று சொல்வான். ஆனால் யாரை பொய்யராக்கிறான்? கடவுளை பொய்யராக்குகிறான். ஆனால் இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, தேவனை அறிந்திருக்கிறேன் என்று ஒருத்தர் சொல்லிட்டு ஆண்டவருடைய கற்பனை ஒரு மனுஷன் கை கொள்ளாமல் போனால் அவன் பொய்யனாக இருக்கிறான். அப்போ தேவனை அறிந்திருக்கிறவன் கற்பனை அறிந்திருக்கணும், கற்பனை வாழ்க்கையில் என்ன செய்யணுமா, கை கொள்ளணும். அப்போது வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ வேதத்தை ஆண்டவர் எதுக்கு கொடுத்தார்? சும்மா படிக்கிறதுக்கா? படித்தது மாத்திரமல்ல, இந்த வசனம் நம்ம நடக்க வேண்டிய பாதையை நமக்கு என்ன செய்யுதுங்க, காட்டுகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ அறிந்து கொள்ள வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னா சொல்லி, நீ நடக்க வேண்டிய வழியை. அப்போது இந்த வேதம் நமக்கு பாதையை காண்பிக்கும் போது, நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கும் போது, அந்த வழியையும் பாதையையும் அறிந்து நாம் அதை கை கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் ஒருவன் கற்பனைகளை கை கொள்ளாதவனாக இருந்தால் அவன் எப்படி இருக்கிறானா, பொய்யனாக இருக்கிறான். அவனுக்குள்ளே என்னவே இல்லைங்கிறாருங்க,
சத்தியமே இல்லைங்கிறார். அப்போது சும்மா நான் சத்தியத்தில் இருக்கிறேன்னுங்கிற ஒரு காமன் டெர்மினாலஜியை வாயில் 100 முறை சொல்கிறதுனால நம்ம சத்தியத்தில் இருக்கிறோங்கிற அர்த்தம் இல்லை. பேசுகிற அந்த வார்த்தைக்கும் நான் எழுதியிருக்கிற வசனத்துக்கும் எனக்கு என்ன இருக்குனுங்க, வாழ்க்கைக்கும். ஆமாம், நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த அப்போஸ்தலர் 2:38 படி ஞானஸ்நானத்தை எடுத்துகிட்டு அதை ஒன்றை வச்சுக்கிட்டு நான் சத்தியத்தில் இருக்கிற நிறைய பேர் சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் ஊழியக்காரர்கள் விதி விலக்கல்ல. அப்போ வேதம் தான் சத்திய வேதம். உம்முடைய வேதத்தில் அழகாக வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிற உம்முடைய வேதம் சமூலமும் சத்தியம். சமூலமும்னா the whole Bible, the entire Bible is the truth. இதில் ஏதாவது பொய் இருக்குதா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிற்றித்தார். இது சத்தியமா அசத்தியமா? உண்மையா பொய்யாது? இது உண்மை. அப்போது உண்மையாகவே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வெளிப்படுத்துகிற விசேஷம் கடைசி அதிகாரத்தில் எழுதியிருக்குது, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். இது சத்தியமா பொய்யா? சத்தியம்தான். அப்போ ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் இந்த பைபிள் முழுக்க என்ன தான் இருக்குதுங்க? சத்தியம்தான். அப்போது ஏதோ நாம் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறங்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நான் சத்தியத்தில் இருக்கேன்னு சொன்னால் அது சரி கிடையாது. வேதம் முழுவதும் சத்தியம். வேதம் முழுவதும் நம்பப்பட வேண்டிய புத்தகம். வேதம் முழுவதும் அறிந்து பின்பற்ற வேண்டிய புத்தகம். இதையெல்லாம் செய்தால் தான் நம்ம எதில் இருக்கிறவங்க? சத்தியத்துக்குள் இருக்கிறவர்கள் என்பதற்கான முதல் நிரூபணம். அடுத்ததாக அவர் என்ன சொல்லுகிறார்? முதல்ல ஒரு மனுஷன் சத்தியத்துக்குள்ளே இருக்கிறாங்கிறதுக்கு முதல் ஆதாரம் என்னவென்றால், முதல்ல அவரை அறிந்திருக்கிறான். அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, அவன் கர்த்தருடைய கற்பனைகளை என்ன செய்கிறாங்க? கை கொள்ளுகிறான். 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவன் என்றால் அதற்கு ஒரு அடையாளம் இருக்குது. அப்போது நியாயப்பிரமாணத்தை அந்த நாட்களில் சில பாகங்களை எல்லாம் அவங்க கடைபிடிச்சாங்க தான். ஆனால் எப்படி கடைபிடிச்சாங்கன்னா, அன்பின் கிரியைகள் இல்லாமல் கடைபிடித்தார்கள். எப்படி கடைபிடித்தார்கள்? அன்புக்கு எதுவான கிரியைகளே இல்லை. அதாவது விருத்த சேதனம் பண்ணணுமா? பண்ணிடணும், உடனே பண்ணிடணும். இதை பண்ணிடணும், அதை பண்ணிடணும், இந்த நாளில் பலி செலுத்திடணும், அதை பண்ணிடணும், இது பண்ணிடணும். ஆனால் இது எல்லாவற்றையும் செஞ்சுட்டு நீதியையும் அன்பையும் என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் எதனுடைய பிரதிபலிப்புனா மெய்யான அன்பினுடைய பிரதிபலிப்பு. நீங்கள் அதை விட்டுட்டீங்களே அப்படின்னா. இப்போ கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரிச்சார, வேறு வழி இல்லாமல் போய் செத்துட்டாரா? இல்லை தெரியாமல் பெத்லகேமில் பிறந்துட்டோம், சிக்கலில் மாட்டி விட்டார் கடவுள் நம்மளை. ஆகவே வேறு வழி இல்லாமல் நம்ம என்ன செஞ்சு தான் ஆகணும்? செத்து தான் ஆகணும்னு வேறு வழி இல்லாமல் போய் செத்தாரா? இல்லை. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததினால் அவர் நம்மீது தமது அன்பை விளங்க பண்ணினார். He revealed his divine love through us. அப்போ இந்த ஒரு அழைப்பு தான் நமக்கு. அப்போ கிறிஸ்து நமக்காக பூமியில் வந்தது ஏதோ வந்துட்டோமேங்கிறதுக்காக. சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பேருக்கு செய்கிறோம். சில வேலைகளில் இந்த கல்யாணத்துக்கு மொய் செய்கிறோம், இதெல்லாம் உண்மையில் அன்பிலியாக செய்கிறோம். அவங்க செஞ்சாங்க, நம்ம திருப்பி என்ன பண்ணணுங்க? இது ஒரு ரெசிப்ரோகேஷன் தான். உண்மையான அன்புக்காகலாம் யாரும் கல்யாணத்துக்கு போயில என்ன பண்ண, அன்றைக்கி ஆமாம் நம்ம கல்யாணத்துக்கு வந்தாயா, நம்ம கல்யாணத்துக்கு மரியாதை செஞ்சுட்டு போனால் நம்ம போய் செய்யணும். இது நம்மளுடைய தமிழ் பண்பாடு இல்லை இந்திய கலாச்சாரத்தினுடைய ஒரு அங்கம். இதனுடைய அடிப்படையில் தான் நம்ம 100க்கு 99.99 கல்யாணத்துக்கு போகிறோம். ஆனால் அதில் 0.1 தான் அந்த குறிப்பிட்ட நபர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட மரியாதை, அன்பு, பாசத்தினால நம்ம போய் எங்கே போனோம் இல்லையப்பா, அவன் கல்யாணத்தில் போய் நிற்கணும்பா, என்ன நல்ல மனுஷன் தெரியுமா, அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்தான், அவனை குறித்த நிறைய விஷயங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கியிருக்கோம். அது நிமித்தம் எழும்புகிற அந்த ஒரு அலாதி அன்பு, பிரியம், பாசத்தினால என்ன கஷ்டம் வந்தாலும் போய் அந்த அதில் போய் நம்ம என்ன பண்ணிடணுங்க? அந்த வைபவத்தில் நின்றுணுங்கிற ஒரு நிலையில் போவோம். அது 0.1% தான். அப்போது இன்றைக்கு உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய எவ்வளோ காரியங்களை கடமைக்காக நம்ம செய்கிற சில விஷயங்கள் உண்டு. ஏதோ பண்ணிட்டா சில விஷயங்கள் எப்படின்னா, சில விஷயங்கள் தலைவலியாக நமக்கு மாட்டோம். தலைவலியாக அந்த சிந்து பார்த்து சொல்லுவான், கதை சொல்லுவான் தெரியுமா? அவன் என்ன செய்வானா, கழுத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு கீழே என்ன செய்ய மாட்டான், இறங்க மாட்டான். அது மாதிரி சில பிரச்சனை சூழ்நிலைகள் நம்மளை என்ன பண்ணுன்னா, கழுத்து மேலே ஏறி என்ன செய்யும், உட்காந்துக்கிறோம்.
அப்போது என்ன பண்ணணும், அவனுக்கு என்னத்தையாவது கொடுத்தா தான் இடத்த காலி பண்ணுவான். இங்கே உட்காந்துக்கிட்டே இருந்தானா தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். அதனால் என்னமோ பாக்கெட்டில் இருக்கிற 100 200 கொடுத்து நீ இடத்த காலி பண்ணுப்பான்னு நம்ம அவனை புஷ் பண்ணி வெளியில் தள்ளுறதுக்கு அந்த ஒரு தொகையை நம்ம அனுப்புவோம். இதுக்கு பின்னாலே அன்பு கிடையாது. ஆனால் தேவன் செய்த காரியங்கள் எல்லாமே அவருடைய பூரணமான அந்த தெய்வீக அன்பின் வெளிப்பாடு. அதுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எதிர்பார்ப்பே இல்லாமல் செய்கிற அன்பு ஒன்று தான். என்ன அன்புங்க? தேவனுடைய அன்பு. அப்போ இந்த அன்பை தான் இயேசு அவர் நிரூபித்தார். எதில் நிரூபித்தார்? தமது வாழ்க்கையின் முழுவதும். ஆனால் இந்த வேதபாரர்கள் பரிசேயர்கள் எல்லாருமே ஒரு சம்பிரதாயமாக பாரம்பரியமாக தான் சில விஷயங்கள் அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களோ ஒழிய அவங்களுக்குள்ள என்ன கிடையாது? உண்மையான அன்பு இல்லை. பெற்றோர் மேலே உண்மை அன்பு இல்லை. பைபிள் அழகாக சொல்லியிருக்கு, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லியிருக்கு? உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன பண்ணுவாயாக? கனம் பண்ணுவாயாக. ஆனால் இவன் தாங்காலத்தில் என்ன பண்ணான்? தாயையும் தகப்பனையும் பார்த்து கேட்குறான், உனக்கு நான் செய்யத்தக்க நன்மை உண்டோ? ஏதாகிலும் உண்டோ? என்ன சொல்ல வரான்? உன்னெல்லாம் வச்சு சோறு போட்டு காப்பாற்றணும், எனக்கு ஏதாவது வேறு வழி இருக்குதோ? அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு காணிக்கை ஒன்று வச்சுருக்கிறேன். அது என்ன பேர்? அதுக்கு கொர்பான் அப்படின்னு ஒரு காணிக்கை ஒன்று போட்டு தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்கிற கடமை என்ன செஞ்சிருச்சிங்க? முடிஞ்சு போச்சு அப்படின்னு இவனே ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்கிறான். இதெல்லாம் ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். காணிக்கை யாருக்கு வேணும்? தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லிட்டு காணிக்கன்னு கொர்பான்னு ஒரு காணிக்கை உனக்கு பெட்டியில் போட்டு போனால் தாய் தகப்பன் வயிறு நிரம்புமா? கடந்த நாளில் ஒரு சம்பவத்தை நான் கேட்டேன். அந்த பெற்றோர் அவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு வெளிநாடுகளில் போய் செட்டில் பண்ண வச்சு எல்லாமே அவங்க செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த பிள்ளைகளுடைய பேசாததுனால பேர குழந்தைகள் அது என்ன பிரச்சனையோ தெரியல, அந்த தனிமை 2 பேரையும் ரொம்ப பாதிச்சு 13வது மாடியிலேருந்து அந்த வயசான குதிச்சிட்டார். குதிச்சு கீழே விழுந்து இறந்து போயிட்டார். இவரை காப்பாற்றுறதுக்காக ஜனங்கள் பரபரப்பாக ஓடும்போது இந்த ஆளே போயிட்டார், நம்ம எதுக்கு இருக்கிறோன்னு சொல்லி இந்த அம்மா திரும்பி குதிச்சிருச்சு. அது குதிச்ச பொம்பளை நேராக கீழே வந்திருந்து கீழே விழுந்திருந்தா கூட அதுக்கும் மரணம் சம்பவிச்சு 2 பேரும் ஒன்றா போய் சேர்ந்துருப்பாங்க. அதுப்பா மரத்தில் கிளையில கொப்பில் மாட்டிக்கிடுச்சு. அதான் உயிரும் போல் பிழைக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் கொண்டு போய் 108 ஆம்புலன்ஸில் கொண்டு போய் ஜிஹெச்சில் சேர்த்துருக்குறாங்க. அந்த அம்மாவுடைய முடிவு என்னன்னு நமக்கு இது வரைக்கும் தெரியல. இதெல்லாம் இப்படிலாம் உலகத்தில் நடக்குது பாரு. அநியாயங்கள் அக்கிரமங்களும். பெத்த தாய் தகப்பனுக்கு வச்சு சோறு போட நிறைய பேருக்கு இல்லை. கொண்டு அன்னைக்கு ஒரு ஆனால் இது முதியோர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய வயதானவர்கள்லாம் பேசுகிறாங்க பாருங்கள். அதெல்லாம் பேசும்போது அவங்க சொல்கிறத கேட்டிங்கன்னா கண்ணீரும் கம்பளியுமா இருக்குது. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க, நான் என் குடும்பத்தை நான் நடத்த வேண்டிய வழியில் நான் சரியாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நான் செய்யலை, அதனால் பிள்ளைகள் என்னை ஒரு காலத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளலைன்னு சிலர் தங்களுடைய இயலாமை ஒத்துக்கிறாங்க. ஆனால் சில பேர் எல்லாமே செய்து நல்லா பண்ணிக்கின்னு விட்டும் கூட வெளியில் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆனால் வெளிநாட்டில் ஓல்டேஜ் ஹோமில் சேர்க்குறான்னா அது கதை வேறு. இதையும் நீங்கள் கம்பேரே பண்ண அவன்லாம் வழி இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்கலை. அவங்க வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறை எப்படின்னா, புருஷனும் வேலைக்கு போகணும், மனைவியும் வேலைக்கு போகணும். அதனால் அவங்க 24 ஹவர்ஸ் இருந்து பார்க்க முடியாது. இப்போ நம்ம ஊர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி ஹோம் நர்சஸ்ன்னு கொண்டு இன்றைக்கி வச்சுருக்குறாங்க. நிறைய இடங்களில் கூப்பிட்டு அப்பாயின்ட் பண்ணிட்டாங்கன்னா வயதானவர்களை அவர்களே பார்த்து கொள்வார்கள். அவர்களை பார்த்து கொண்டு அவர்களுக்கு 3 வேளை என்ன ஆகாரம் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க. அவங்களுக்கு துணிமணி மாற்றி விடுறது, குளிப்பாட்டுறது, ரொட்டேஷன் டைப்பில் ஷிஃப்ட்டில் வேறு ஒரு ஆள் ஒருத்தர் என்ன செய்வான் வருவான். அவங்களுக்கு மாதம் இது மாதிரி ஆட்களை கொடுக்குற அந்த நிறுவனத்துக்கு இவங்க பணம் கட்டிடணும். அது இப்போ ஒரு நிறுவனம் 10,000 வாங்குது, ஒரு 15,000 வாங்குது. இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு கொஞ்சம் சம்பளம் ஒரு 1 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு 10,000 ரூபா கொடுத்து பெற்றோர் அது மாதிரி பற்றி பார்த்துக்கிறதுலாம் அது பெரிய விஷயமே இல்லை. ஏனென்றால் ஏன் அப்படி நம்மளால் செய்ய முடியுதுன்னா, நம்ம நாட்டில் லேபர் ரொம்ப சீப்பாக இருக்குது. இதே ஃபுல் டைம் நர்ஸை ஒரு அர்த்தம் அமெரிக்காவில் வச்சான்னா அவன் மொத்த சம்பளத்தையும் கொடுத்தாலும் அவனுக்கு என்ன பண்ண முடியாதுங்க, பே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு அவருக்கு $10 கொடுக்கணும். ஒரு அவருக்கு $10னா என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட $1 இன்னைய மதிப்பின்படி 80 ரூபா. ஒரு தோராயமாக சொல்கிறேன், 800 ரூபா கொடுக்கணும் ஒரு அவருக்கு. 10 அவருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 8,000 ரூபா கொடுக்கணும். ஒரு வாரத்துக்கு என்னாச்சு? 56,000 ரூபா ஆச்சு. ஒரு மாதத்துக்கு என்னாச்சு? லட்சக்கணக்கில் போய் நிற்கும். அங்கெல்லாம் லேபர் வைக்க முடியாது. ஆகவே இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு அரசாங்கமே, முதியவர்களை காக்கக்கூடிய
அந்த நர்சிங் ஹோம்ஸ் அழகாக வைத்து அங்கே போனீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு மாத்திரமில்லை, அவங்களுக்கு வேண்டிய என்டர்டெயின்மெண்ட், அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் கொடுத்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி உள்ளே ப்ரொவைட் பண்ணிக்கு. டிசேபிள்டாக யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீல் சேர், அவங்கள கூட்டு போகிறது, உட்கார வைக்கிறது, எந்திரிக்க வைக்கிறது, அவங்களுக்கு டைமுக்கு தேவையான மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கறது, அதுக்கு 24 hours டாக்டர் எல்லாருமே இருக்கிறாங்க அங்கே உள்ள. காரணம் அது அமெரிக்க வாழ்வியல் முறைக்கு, அவங்க சூழ்நிலைக்கு பெற்றோருக்கு பணம் கட்டி இவங்க உட்காந்து தூக்கி இறக்கி வச்சுட்டு பார்த்துட்டு தான் இவங்க சம்பாதிக்க முடியாது. ஏன்னா அவங்க இந்த நாட்டினுடைய விலைவாசி, இவங்க வேலைக்கு என்ன செய்து தான் ஆகணும், போய் தான் ஆகணும், வீட்டுக்கு ஆள்லாம் வைக்கலாம் முடியாது. ஆகவே அவங்களுக்கு அந்த சிஸ்டம் சரியாக இருக்கும். அது நம்ம நாட்டு நிலைக்கு பொருந்தாது. ஒரு சிலருடைய சூழ்நிலைகளுக்கு அது மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா அது மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்திக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையாக முதியோர் இல்லங்களுக்கு போகிறவர்கள் 99 விழுக்காடு யாருன்னா பிள்ளைகளால் துரத்தப்பட்டவர்கள், மருமக்களால் துரத்தப்பட்டவர்கள். அதுவும் எங்கேயாவது வெளியிலேருந்து வந்துடுறாளுங்க பாருங்க, வந்த உடனே ஆள் அந்த கிழவங்கிழவியை தள்ளுறதுல தான் குறியாக இருக்காளுங்க. அந்த மாதிரி எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி கண்ணீர் வடிக்கிறது. இப்படி இதை எதற்காக நான் இவ்வளவு விளம்பரமாக சொல்லுகிறேன் என்றால், அன்பு என்கிற ஒரு விஷயத்திலே பெற்றோருக்கு காண்பிக்கப்பட வேண்டிய அந்த அன்பு, இதெல்லாம் என்ன சொல்லணும்னா நேச்சுரல் அஃபெக்ஷன் சொல்லுவாங்க. இது என்னது? இயல்பான, தானாடா விட்டாலும் சதையாடும். அதாவது தாய் தந்தை பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற உறவு இந்த பிளட் பாண்டிங் லவ்னு சொல்லுவாங்க. இரத்த சம்பந்தமான அடிப்படையில் உண்டாகிற ஒரு உறவு பாருங்க. அதை செய்கிறோமாங்க. இதுவே இவனுக்கு செய்ய துப்பு இல்லைன்னா இவன் எங்க தெய்வீக அன்புல போய் இதெல்லாம் பண்ண போறான்? அது ரொம்ப உன்னதமான ஒரு நிலையில் போகிற ஒரு நிலைமை. அப்போ கர்த்தர் நம்மளை எதுக்காக அழைச்சிருக்கிறார்னா அந்த உன்னதமான அன்புக்கு அழைக்கிறார். ஆனால் அந்த உன்னதமான அன்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவங்களையே இந்த பேசிக்கே இன்றைக்கி நிறைய பேருக்கு லடாய் வாங்குது. எத்தனை சரி புற மதத்தில் இயேசுவை அறியாத மக்கள் அப்படி நடந்து கொள்கிறாங்களா, அதை விட்டுருவோம், அவங்கள மார்ஜினில் விட்டுருவோம். கிறிஸ்துவ அறிஞ்சேன்னு சொல்கிறான், பெற்ற தாய் தகப்பனுக்கு என்ன போட மாட்டேங்க, சோறு போடலை, வச்சு காப்பாற்ற தெரியல, வச்சுக்கிட்டு நீ பார்த்துக்கிற ஒருத்தனுக்குள்ள ஒருத்தன் என்னதுவங்க போட்டி சண்டை. இதில் நீ காசு கொடுக்குறியா, நான் காசு கொடுக்குறியா, இந்த மாதிரி தக்கூரிகள்லாம் நிறையா என் குடும்பத்தில் 1-2 இருக்குது. ஆனால் அவங்க என்ன விதைக்கிறாங்களோ அதை ஒரு காலத்தில் என்ன செய்ய போகிறான், அறுவடை செய்வாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு தகப்பனைய ரோட்டில் மரத்தடிக்கு கீழே வச்சு சாப்பாடு போட்டு அந்த கிழவனை அவ்வளோ பாடுபடுத்திட்டு அந்த தாத்தா சித்து போயிட்டார். அடக்கம் பண்ணதுக்கப்புறம் அந்த தாத்தாவுடைய கட்டில், குச்சி, டப்பா, தட்டு கிட்டு எல்லாத்தையும் பையன் போய் சுத்தமாக கழுவி வச்சா. யார்? பேரன். அந்த தாத்தாவுக்கு பேரன் கழுவி வச்சான். அப்போ கேட்குறேன், அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடு, கார்பரேஷன்காரன் நாளைக்கு வந்தால் தூக்கி எடுத்துகிட்டு போடும். நான் போட மாட்டேன், நாளைக்கு உனக்கு இதே தட்டு தான், இதே கட்டில் தான், இதே மரத்தடி, நல்லா பார்த்து வச்சுக்கோ. அப்போது அந்த குழந்தை சின்ன பிராயத்திலே தகப்பன் செய்கிற செயல் எத்தனை மோசமானதுங்கிற தாக்கத்தை அது என்ன செஞ்சது? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். சில நேரம் குடும்பங்களில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதுக்காக வயசானவங்களும் ரொம்ப கரெக்டுலாம் நான் சொல்ல மாட்டேன். இடம் உடம்பா பேசுகிறவங்க இருக்கிறாங்க, தாறுமாறாக பேசுகிறவங்க, நன்றி இல்லாமல் வார்த்தை சபிக்கிற பெற்றோரை நான் பார்த்துருக்கிறேன். நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நடுவெளியே செத்து போவடா அப்படின்னு சொல்கிற பெற்றோர்லாம் நான் பார்த்துருக்கேன். என்ன சொன்னாலும் நம்மளை பெத்து போட்டாங்கிற உடமைக்கு வச்சு என்ன பண்ணணுங்க, காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்றால் ஆண்டவர், நீங்கள் இப்படி கூட பார்க்க வேணாம், பெற்றோரும் கூட பார்க்க வேணாம், சத்ருன்னு கூட பார்த்துக்கிட்டீங்கன்னா சத்ருவை ஸ்நேகிங்க தான் சொன்னார். ஹலோ, இருக்கீங்களா? சத்ருவை ஸ்நேகியுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கூப்பிட்டு, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ஆண்டவரே, நீ என்ன பண்ணுறது ஆண்டவரே, நீ ஏதாவது ஒன்று பண்ண ஆண்டவரே, நான் பண்ணும்போது பண்ணுற, தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறாள், ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவார். ஸோ இது மாதிரி அவங்கக்கிட்ட குறை இருக்குதா, 100க்கு 110% குறை இருக்குது. அது மாதிரி உள்ள வயசானவங்க எனக்கு நல்லா தெரியும். ஆடியோ வீடியோ ஆதாரத்தோடு காட்டுறேன், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஏஜுக்கு நீங்கள் திட்டவும் முடியாது, அந்த ஏஜுக்கு நீங்கள் அடிக்கவும் முடியாது. அடிச்சிங்கன்னா டொப்புன்னு ஸ்பாட் டெட்டு, நீ மாட்டிக்குவ, ஒரே தட்டில் காலி. அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. உன்னோட இமோஷன்ஸை நீ எங்கேயுமே வெளிப்படுத்த முடியாது. ஆனாலும் செய்ய வேண்டிய கடமை செஞ்சு தான் ஆகணும். டிக்கெட் வாங்குற வரைக்கும். டிக்கெட் வாங்குறது உங்கள் கருத்தில் இல்லை, டிக்கெட் கொடுக்க வேண்டியது அவருடைய கருத்தில் இருக்குது.
அதுக்காக டிக்கெட்டுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. சொல்கிறது புரியுதா புரியலையா? செய்தி அவுட் ஆஃப் வேவில் போயிடுச்சோ? இன்றைக்கி யாருக்கோ ஒருத்தருக்கு தேவைன்னதுனால தான் ஆண்டவர் கூப்பிட்டு போயிட்டார். இப்படி அப்படிலாம் செய்யக்கூடாது. இப்போது குடும்பம் என்கிற அந்த இரத்த சம்பந்தமான இதை ஏன் நான் இவ்வளவு எம்பசைஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இந்த குடும்ப இரத்த சம்பந்தமான இந்த உறவுக்குள்ளேயே இந்த ஒரு அதாவது பவுல் எழுதின அந்த தீர்க்க தரிசன வாக்கு எனக்கு ரொம்ப நினைவுக்கு அடிக்கடி வருது. மனிதர்கள் சுபாவ அன்பே இல்லைங்க. என்ன அன்பு? அதாவது நேச்சுரல் அஃபெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, இயல்பாக வரக்கூடியது. அப்பா அம்மா பார்த்தா, பிள்ளைகளை பார்த்தா, உடன்பிறந்த அது இயற்கையாக வரும் பாருங்களா, அது கூட இன்னைக்கு இல்லை. செத்து போச்சு, எல்லாருக்கும் மரத்து போச்சு. இருதயமே கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிருச்சிங்க, மரத்து போன மாதிரி இருக்குது. என்னன்னு புரியல, உணர்வற்ற ஒரு நிலைமை. அப்போ வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாகவே என்ன செய்யுதுங்க, பூரணப்பட்டு. அப்போது இந்த பூரணப்பட்டிருக்கிற இந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தணுங்கிறதுக்கு அடுத்து இன்னொரு காரியத்தை சொல்கிறார். 5வது வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே என்ன பண்ணப்பட்டிருக்கும், பூரணப்பட்டிருக்கும். அதனாலே நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை, நீங்கள் யாருக்குள்ள இருக்கிறீங்க? சத்தியத்துக்குள் இருக்கிறவர்கள், நான் இயேசுவுக்குள் இருக்கிறவர்கள் என்பதற்கான எவிடன்ஸ் இதுதான். அப்போது ஆண்டவர் விசுவாசத்துக்கு எப்போவுமே ஒரு பரீட்சை வைப்பார். அந்த பரீட்சையில் நிறைய டைப் இருக்குது. அது பரீட்சையிலேயே எல்கேஜி லெவல் பரீட்சை இருக்குது, யூகேஜி லெவல் பரீட்சை இருக்குது, அதுலேயே ரொம்ப டஃப்பான பரீட்சைலாம் இருக்குது. இந்த 2024 வச்சிங்கன்னா எனக்கு ஆண்டவர் நல்ல நல்ல பரீட்சைலாம் வச்சார். எல்லா பரீட்சையிலையும் ஆண்டவருடைய கிருபையினால் பாஸ் பண்ணிட்டேன். ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பழைய காலம் மாதிரி பாடம் கிடையாது. அசோகர் மரம் நட்டார், அந்த பழைய காலத்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி வாத்தியார் சொல்லுவானுங்க பாருங்கள், ஒரே மாதிரி. நான் படித்த காலத்தில் ஒரு டீச்சர் ஒன்று இருந்தது, சொத்த சோம்பேறி, வடிகட்டின சோம்பேறி. அது எவன் வேலை கொடுத்தானே தெரியாது. முழடி ஸ்கேலை வச்சு அளந்து மார்க் போடும். அதுக்காகவே மண்டை சைஸுக்கு எழுதுவானுங்க பசங்க. இங்கே இருக்கிற வாத்தியாரெலாம் குறைச்சி மதிப்பிடுறேன்னு சொல்லாது நினைக்காதீங்க. தயவுசெய்து ஒழுங்காக வேலை செய்யுங்க. உங்கள் குழந்தைங்களா நினச்சி பாடம் கற்றுக் கொடுங்க. இப்போ நான் உங்களை எல்லாரும் என் குழந்தையால் நினச்சதுனால தான் ஒழுங்காக பிரசங்கம் பண்ணுறேன். 1 மணி நேரம் பிரசங்கத்துக்கு 10 மணி நேரம் படிக்கிறேன் நான் பைபிள். டெய்லி ஐ எம் அப்டேட்டிங் த நாலேஜ் ஆஃப் காட். வேத வசனத்தை தினமும் படிக்கிறேன். ஏன்னா உங்களை போஷிக்கணும் இல்லை, போஷிக்கிற பணியை கடவுளை எனக்கு கொடுத்துருக்குறாள்ல. அப்போது சபைக்கு போதகனாக இருக்கும்போது வாய்க்கு வந்ததெல்லாம் சும்மா வளரக்கூடாதுங்க, வந்து படிக்கணும். அப்போது அந்த நாட்களில் அப்டேட் பண்ணும்போது, இப்போ ப்ரொஃபஷ்னலாக படிக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மாணவர்களுக்கு போதிக்கிறது நடைமுறை சிலபஸ்ன்னு ஒன்று இருந்தாலும் டே டு டே அப்டேட்ஸ் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க, படிக்கணும், பரீட்சை எழுதணும், படிக்கணும், பரீட்சை எழுதணும். அது மாதிரி படிச்சுட்டே இருக்கணும். இந்த ஐஐடியில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்லாம் போய் பாருங்கள், சும்மா கிடையாது அவன். சும்மா அங்கெல்லாம் போய் ப்ரொஃபஸரால் இந்த சும்மா இந்த பிஇ எம்இ ஏதாவது டிகிரி வாங்கிட்டு போய் அங்கே உதப்பெல்லாம் அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அங்கே போக முடியாதுங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கணும். நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே என்ன செய்யணுங்க, இருக்கணும். அதுக்காக படிப்பாக நிறைய மாநாடுகளில் கலந்து கொள்வான், கருத்தரங்குகளில் கலந்து கொள்வாங்க. நிறைய விஷயங்களை நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவங்களும் சில எக்ஸாம்ஸ் என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அவங்களுக்கு வைக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது எழுதி பாஸ் பண்ணி தான் அவங்க நின்னாதான் அந்த துறையில் அவங்க சஸ்டெயின் ஆகவே முடியும். விசுவாச வாழ்க்கையில் விசுவாசிகளுக்கு கர்த்தர் பரீட்சை வைக்கிறார்னா நிச்சயமாக யாருக்கும் ஆண்டவர் சேர்ந்து பரீட்சை வைப்பார். ஊழியக்காரனுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த பரீட்சையில் அவன் என்ன செய்யணுங்க, பாஸ் பண்ணணும். வேதம் அழகாக சொல்லுகிறது, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. எல்லாரும் சொல்லுங்க, உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்போ விசுவாச பரீட்சையில் நிறையா டைப்பு பரீட்சை இருக்குது பாருங்கள். அந்த பரீட்சையில் கொடுக்குறதுல சில பரீட்சைலாம் இருக்குது. நமக்கு ஒரு மாதம் பார்த்திங்கன்னா அந்த 30ஆம் தேதி முடியும் போது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கையை இறுக்கி பிடிச்சிருக்கோம். அப்புறம் அடுத்த மாதம் சம்பளம் வந்தால் இந்த மாதம் உள்ள விஷயங்களுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட எக்ஸஸ் செலவினங்களுக்கு அந்த காரியத்தை கொடுத்துட்டோன்னா ஒன்றுமே நிற்காது போல் இருக்கும். அதாவது 3ஆம் தேதிக்குள்ளே எல்லாமே காலி ஆயிரும் போல் இருக்கும்.
இந்த சூழ்நிலையில் நான் எப்படி ஆண்டவருக்கு கொடுக்குறது, தசமபாகம் கொடுக்குறது, காணிக்கை கொடுக்குறதுன்னு ஒரு சின்ன ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன் வரும். ஒருவேளை இந்த மாதம் விட்டுட்டு நம்ம மொத்தமாக சேர்த்து அடுத்த மாதம் கொடுத்துக்கலாமா அப்படிலாம் வரும். நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து எல்கேஜி பாடம், எல்கேஜி டெஸ்ட் இதெல்லாம். அதாவது A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பாய். ஆனால் இதுலேயே ரொம்ப டாப் லெவல் எக்ஸாம்ஸ் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆக துரோகம் செய்த ஒருத்தன், அவனை நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவனுக்கு உபசரித்து வைக்கிறதுக்கான சிச்சுவேஷனை கடவுள் உண்டு பண்ண உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. முதல்ல நம்ம வர்றதே எது ஏற்றுக்காது? மனசு ஏற்றுக்காது. முடியல ஆண்டவரே, என்னால் முடியல ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவர் என்னால் பண்ண முடியும்? இல்லை 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 இல்லை, நீ என்ன நின்று ஜானி என்ன பிரசங்கம் பண்ணாலும் நீ பண்ணுற பிரசங்கத்துக்கு என்ன வைப்பேன், உனக்கு பரீட்சை வைப்பேன். நீ சத்தியமாக அதில் என்ன செஞ்சு தான் ஆகணும், பாஸ் பண்ணி தான். 2024 நல்ல நல்ல பரீட்சைலாம் எழுதினேன். அது என்னெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, அது யாரோட சம்மந்தப்பட்டதெல்லாம் கேட்காதீங்க. ஆனால் இன்னும் இருக்குது, அடுத்த வாரம் ஒரு 2-3 பரீட்சைலாம் இருக்குது, அதெல்லாம் பாஸ் பண்ணிடுவேன். நான் நல்லாவே பாஸ் பண்ணிடுவேன். அதெல்லாம் 100க்கு 110% வாங்கிடுவேன். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இது எதனாலனா என் மாம்ச பலத்தினால் அல்ல. ஏன்னா அந்த ஆட்களை பார்த்தாலே நமக்கு எல்லாமே எப்பவுமே ஃபார்வேர்டெல்லாம் போகாது, எல்லாமே ஃப்ளாஷ்பேக் தான் வரும். சண்டாளன் இப்படி பண்ணானே, சண்டாளன் இப்படி பேசினானே, நமக்கு ஒலை வச்சானே, இங்கே கொல்லியை வச்சானே, இங்கே தீயை வச்சானே, நெருப்பை வச்சானே, இதுதான் டடன்னு வரணும். ஆனால் நான் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து பார்க்கும்போது அவருக்கு ஃப்ளாஷ்பேக் வந்தால் என்ன ஆயிருக்கும்? அவருக்கு ஃப்ளாஷ்பேக்கே வராது. அவர் எல்லாவற்றை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு மறைத்தார். ஹல்லேலூயா. அதாவது அவர் மறந்தார். வேதத்தில் ஆண்டவர் நம்முடைய தேவன் நம்மளை மறக்கலை, ஆனால் நம்ம செய்த தப்பிதங்களை எல்லாம் அவர் மறந்தார். அவர் நினச்சி அதுக்கு அப்படியே மனசுக்குள்ளேயே குமுறிக்கிட்டே இருந்தார்னா, அவர் பாட்டுக்கு பழி வாங்கிட்டு ஆண்டவராகவே கடந்து போனார்னா நம்மளாலாம் சர்வேவே ஆக முடியாதுங்க. ஆண்டவர் நமக்கு செய்த பாவங்கள், நாம் அவருக்கு விரோதமாய் செய்த பாவங்களை எல்லாம் இயேசு மன்னித்தது மாத்திரமல்ல, அவைகளை மறந்து சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டார். எனக்கு கடந்த 3-4 வருஷமாக இந்த மாதிரி எக்ஸாமாக தான் வருது. ஆனால் ஆண்டவருடைய கிருபையில் கொஞ்சம் சில மாம்சத்தில் சில சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வரும். ஆனாலும் அதெல்லாம் மேற்கொண்டு ஆண்டவர் தந்த பலத்தை வச்சு அந்த எல்லா எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணுகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அப்போது சத்தியத்தை பேசுகிறது பிரச்சனை இல்லைங்க, அந்த சத்தியத்தில் நம்ம என்ன பண்ணுகிறவர்களாக இருக்கணுங்க, நிலைத்திருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அது நம்முடைய கிரியையில் வெளிப்படணும். அப்போது தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்தில் தேவனுடைய அன்பு எப்படி இருக்குங்க? மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். அடுத்த அதிகாரத்துக்குள்ளே வரும்போது அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்கிறார்னா, வாசிப்போம். 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து படிக்கும்போது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன். அப்போ பிசாசனுடைய கிரியை என்ன? அது கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வர்றது தான் அதனுடைய கிரியையே. அதுக்கிட்ட போய் எவனும் உருப்பிட்டதாக எதுவுமே சரித்திரமே கிடையாது. அது தாங்கிட்ட வர்றவன் எல்லாரையும் காலி பண்ணி ஒன்றும் இல்லாமல் நடுத்தரில் விடுறது தான் அதனுடைய வேலை. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி இல்லை. அந்த மாதிரி நிலையில் போய் சிக்கி சீரழிஞ்சவன் யாரெல்லாம் அவர்கிட்ட வரானோ அவனை தூக்கி எடுத்து கர்த்தர் மாற்றக்கூடிய தெய்வம். தேவனுடைய செயல் அப்படி தான். தேவனுடைய செயல் எப்படின்னா, ஜீவனை கொடுக்குற செயல், வாழ வைக்கிற செயல், உயிர்ப்பிக்கிற செயல், ஒரு மனிதனை தூக்கி நிலைநிறுத்துகிற செயல், அழிக்கிற செயலே கிடையாதுங்க. அப்போ வேதவசனம் மேற்கொண்டு சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் என்ன பண்ண மாட்டான். நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் ஒரு காலத்தில் சீருட்டு பிடிச்சேன் பாஸ்டர், தண்ணிக்குள்ளலாம் அடித்தேன், சில நிறைய கெட்ட பழக்கங்களை, இந்த சின்ன சின்ன கெட்ட பழக்கங்களெல்லாம் விட்டுட்டதுனால, அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா துறையில் இருக்கிற பெரிய ஒரு தொழிலதிபர் வேறு, அவர் சொல்கிறார், நான் 40 வயசு வரைக்கும் பயங்கரமாக சீருட்டு பிடிச்சேங்க, என்னமோ தெரில, ஒரு ஃபைன் மார்னிங் எனக்கு என்னமோ பிடிக்கூடாதுன்னு தோணுச்சு, விட்டுட்டேன். அதுலேருந்து என்ன பண்ணுறதே இல்லை, பிடிக்கலங்கிறத. அவர் என்ன தேவ பிள்ளையா? அவர் ஏதோ மனசுக்குள்ளே உறுதியாக ஒரு தீர்மானம் எடுத்து அதோடு என்ன செஞ்சாச்சு,
விட்டாச்சு. ஆனால் சில பாவ அடிமைத்தனத்திற்கான நிலையில் இருந்து சிக்கிறவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த நுகத்தை என்ன செய்கிறாருங்க, ஒடிச்சு ஆண்டவர் அந்த நிலையிலிருந்து அவங்கள காப்பாற்றி அந்த எந்த காரியத்துக்கு அவங்க அடிமைப்பட்டிருந்தாங்களோ அதிலிருந்து அவர்கள் வெளியே வர இனிமேல் அதை தொடர்ந்து செய்யாமல் இருக்கிறதுக்கான கிருபை கற்றுக்கொடும். இதுவும் சில பேருடைய வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் ஏதோ ஒன்று சில விஷயங்களை தப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ செய்யாமல் இருக்கிறோங்கிற ஒன்றை வச்சுட்டு நான் என்னவே செய்யலைன்னு சொல்லக்கூடாது, பாவம் செய்யலைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பாவம் என்கிற ஒன்றை இது பாவத்தின் கிரியை இதெல்லாம். ஆனால் பாவத்தினுடைய உண்மையான பாவம் என்பது என்னன்னா அவிசுவாசம் தான் மெய்யான பாவம். இதெல்லாம் பாவத்தினுடைய விளைவு. தீஸ் ஆர் ஆல் த ரிசல்ட் ஆஃப் சின். அப்போ வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனால் பிறந்த எவனும் என்ன பண்ண மாட்டான், பாவம் செய்ய மாட்டான். இப்போ அது அவர் எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாருங்கிறதா ரொம்ப முக்கியம். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. எது வித்து? தெய்வத்தினுடைய வித்து அவனுக்குள்ள தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். அதாவது சஸ்பென்ஸாகவே கொண்டு போகிறாரு யார், யோவான். இன்னும் எந்த பாவம்னு வெளியே சொல்லலை, அவர் மொட்டையாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. தேவனால் பிறந்தவன் என்ன பண்ண மாட்டான், பாவம் செய்ய மாட்டான். தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தவனால் என்ன பண்ண மாட்டான், பாவம் செய்ய மாட்டான். சஸ்பென்ஸாகவே கொண்டு போகிறாரு. ஆனால் அற்புதமான அதிகாரம் இது. 10வது வசனத்தில் என்ன சொல்றார், தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் என்னது வெளிப்படும். அப்போது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நாங்கள் சீரட்டு பிடிக்கிறதில்லை, குடிக்கிறதில்லை, சினிமா பார்க்கறதில்லை. உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? பிற மார்க்கத்தில் உள்ளவர்கள். இன்னும் சொல்ல போனோம்னா கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்கள், நாத்திக கோட்பாட்டில் இருக்கிறவங்களாம் இந்த தப்பெல்லாம் செய்யாமல் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் எந்த கணக்கில் கொண்டு போய் சேர்ப்பீங்க? அப்போ பாவம்னு அவர் எதை எம்பசைஸ் பண்ண வராரு, பாவம் எதை அவர் சொல்ல வராரு? அப்போ பைபிள் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் என்னார் என்று பிசாசின் பிள்ளைகள் என்னார் என்று வெளிப்படும். அடுத்து சொல்றாரு, நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால், ஆமாம், ஏதோ சகோதரனிடத்தில் அல்ல, தன் சகோதரனிடத்தில். அப்போ என்ன சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதை ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நேராக ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறார். எங்கே? ஜெனிசிஸ்க்கு, ஆதியாகமத்துக்கு போகிறார். யாரை கம்பேர் பண்ணுறாரு? காயினையும் ஆபேலையும் கம்பேர் பண்ணுறாரு. இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, பொல்லாங்கினால் உண்டாயிருந்து. அப்போது காயினை பொல்லாங்கினால் உண்டாயிருந்துன்னா அவன் சர்ப்பத்தினுடைய வித்து. அப்போது வேதத்தில் 2 விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு இடத்துல எழுதும்போது சொல்கிறாரு, ஆவியின்படி பிறந்தவனை மாம்சத்தின்படி பிறந்தவன் என்ன செய்கிறான், போராடுகிறான் என்று அந்த நாட்களில் நடந்தது போல இப்பொழுது யாரை கம்பேர் பண்ணுறாரு? ஈசாக்கையும் இஸ்மவேலையும் கம்பேர் பண்ணுறாரு. இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவன், ஆனால் ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். அப்போ வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவனை மாம்சத்தின்படி பிறந்தவன் அன்னைக்கு அட்டாக் பண்ணினது போல இன்னைக்கு என்ன செய்துங்க, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது உண்மையான எதிராளி நமக்கு எங்கே இருக்கிறான்னா, வேறு மதத்திலேயோ வேறு மார்க்கத்திலேயோ இல்லை, நம்ம கும்பலுக்குள்ளே தான் இருக்கிறான். கிறிஸ்தவன் என்கிற அந்த அடையாளத்துக்குள்ளே தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறான். இவெல்லாம் எதில் பிறந்தவன்னா, ஆல்பர்ட்டு, வில்லியம்ஸு, டேவிடு அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு அவன் மாம்சத்துக்குள்ளே இருக்கிறவன். இன்னும் அவனுக்குள்ளே மறுபிறப்பின் அனுபவமே கிடையாது. அவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்றைக்கி வெளி உலகத்தில் போய் நீங்கள் கிறிஸ்துவ பிரசங்கித்தீங்கன்னா, இன்றைக்கி மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் ஒரு அறியாமைனால சில பேர் எகிர்றாங்க, சில பேர் கண்டுக்காமல் போயிடுறாங்க, சில பேர் விரும்பி கேட்குறாங்க. இன்றைக்கி ஹிந்து கலாச்சார மதத்தினுடைய அடிப்படை என்னென்னா பாலித்திஸ்டிக் பிலீஃப் தான். பல தேவ கொள்கைகள். அவங்க என்றைக்குமே கிறிஸ்தவத்தையோ வேறு எந்த மதத்தையோ அவங்க நிராகரிக்கிறதே கிடையாது. நாங்கள் பல தெய்வத்தை கும்பிட்றது போல் அதையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், கும்பிடுவோம் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. ஒரு சில மத வெறி என்கிற அடிப்படையில் உள்ள அதெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு ஃபியூ % கூட வராது, ஒரு 1% 2%. பட் ஜென்ரல் பப்ளிக்னு சொல்கிறோம் இல்லையா, பொது மக்கள், அவங்க யாருமே கிறிஸ்டியானிட்டியையோ பைபிளையோ அவங்கெல்லாம் இது பண்ணி விரோதம் பண்ணிலாம் பேசுகிறது அவங்க கிடையாது. இப்போ என்னை பார்க்க வர எத்தனையோ பேர் வரவங்க, ஐயா எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, ஐயா ஜெபம் பண்ணிக்கோங்க, இப்போ எங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா அப்படிலாம் அங்கே கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த மத துவேஷம்லாம் கிடையாது. ஸோ இப்படியெல்லாம் கேட்குறதுனால அவங்கள தேவனுடைய பிள்ளைகள் என்கிற கேட்டகரியில் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க,
கொண்டு வர முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அவன் யார்? அவன் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மறுபிறப்பை அடைந்தவன். சொல்றாரு தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும், அடுத்து இன்னொருத்தருக்கு பிள்ளைகளும் உண்டு. இப்போ இந்த ரெண்டு பிள்ளைகளில் நமக்கு அப்பா யாருங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும். எது தீர்மானிக்கிறோம்? உங்கள் கூட போட்டிருக்கிற சர்நேமா தீர்மானிக்கும். அப்போ நமக்கு சர்நேம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய சர்நேமு. ஏனென்றால் நம்ம எல்லாரும் அவருடைய வித்தினால் அவருடைய குடும்பத்தில் நம்ம பிறந்தவர்கள். ஆனால் சில பேருக்கு சர்நேம் வேறையாக இருக்குது. லூசிஃபர் தான் அவங்க சர்நேமு. ஏன்னா அவன் செய்கிற கிரியை தான் இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் கையில் பைபிள் வச்சுருக்கு, பிரைஸ் லாடுங்குது, பாட்டு பாடினா பாடுது, கையும் தூக்குது, எல்லாமே பண்ணுது. ஆனால் கிரியையை பார்த்தீங்கன்னா வேற சர்நேம் உள்ள ஆள் மாதிரி என்ன செய்யுது தெரியுது. புரியலீங்களா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் என்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் யாரால் உண்டானவன் அல்ல, தேவனால் உண்டானவன். அப்போ தேவனால் உண்டானதுன்னா அது எப்படி இருக்கும்? என்ன புரியலீங்களா? ஆமாம். சைனா செல்ஃபோனுக்கும் சாம்சங் செல்ஃபோனுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ஆமாம். அவன் செஞ்சால் அது நல்லாயிருக்கும். சைனா செல்ஃபோனு அந்த எல்லாம் அந்த சீப்பாக விற்கிறது, அந்த குடிசை தொழில் மாதிரி நிறைய பேர் அங்கே செய்கிறானுங்க. அது திடீர்னு போட்டோன்னே டொப்புன்னு வெடிக்கும். அது சொல்லுவான் ரொம்ப அழகா, இது தரம் வேற, அது தரம் வேற. அப்போது மேனுஃபேக்சரிங் யூனிட் யாருங்கிறத பொறுத்து தான் ப்ராடக்டை நம்ம என்ன பண்ண முடியுங்க, டிசைட் பண்ண முடியும். அப்போது நாமெல்லாம் இன்றைக்கி யாருடைய ப்ராடக்டாக இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் ப்ராடக்டாக இருக்கிறோம்னா அவருடைய கிரியை அவருடைய செயல் நமக்குள்ளே இருந்து காணப்படும். ஆமென். அப்போ ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதை ஆதி முதல் கேட்ட விசேஷமாக இருக்கிறது. இப்போ என்ன நடந்ததுன்னா பொல்லாங்கனால் உண்டாகியிருந்த யாரோல், அப்போது சர்ப்பத்தின் வித்து தேவனுடைய வித்துக்கு விரோதமாக என்ன செய்யுதுங்க, எழும்பி நிற்குது. அந்த காயினை போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் எப்படி இருந்ததுனாலே. அப்போ ஆண்டவர் அவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார், அவனுடைய கிரியை இவன் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. இவன் தேவனுடைய இப்போ ஆபேல் தேவனுடைய தன் கிரியையை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் செய்த காரியம் என்னன்னா, அவன் தேவனுடைய பிரமாணத்தை அறிந்து அதற்கு மரியாதை கொடுத்தான். இவன் கவர்ச்சியின் அடிப்படையில், அட்ராக்ஷன் அடிப்படையில் தானாகவே ஏதோ ஒன்றை செய்து ஆண்டவரை கன்வின்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது இரத்த சிந்துதல் இல்லாமல் என்ன இல்லைங்க, பாவம் மன்னிப்பே இல்லை. இப்போ தேவ பிரசன்னத்துக்கு நெருங்கணுன்னா என்ன வேணுங்க, ரத்தம் சிந்தப்படணும். அப்போ காயினுக்கு புரிஞ்சிருச்சு, முதல்ல ஆண்டவன் நம்மளை ஏற்றுக்கிட்டாதான் எதை ஏற்றுப்பார், பலியை ஏற்றுப்பார். அப்போ என் பலியை ஆண்டவர் ஏற்றுக்கணுன்னா என்ன சிந்தப்படணும், இரத்தம் சிந்தப்படணும்னு அவன் கிரியையை நீதியுள்ள கிரியையாய் வசனத்தின்படி உள்ள கிரியையாய் தேவ சித்தத்துக்குட்பட்ட கிரியையாய் இருந்ததுனால கடவுள் இவனை ஏற்றுக்கொண்டார், அவன் கொடுத்த பலியை ஏற்றுக்கொண்டான். ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை, கூட நிறைய கொண்டு வந்துட்டு, பெரிய கூட நிறையா கொண்டு வந்துட்டு, ஆப்பிள் இங்கே கொஞ்சம், திராட்சை கொலை இங்கே கொஞ்சம், எல்லா பழங்களை காய்களை பூக்களை எல்லாம் வச்சு கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனால் பார்க்குறதுக்கு இந்த காணிக்கை தான் எப்படி இருக்குதுங்க, பார்க்குறதுக்கு பல பலன் அப்படி சும்மா காய்ச்சலமாக இருக்குது. ஒரு டேபிள் நிறைய ஒரு செத்து போன காக்கா, செத்து போன கோழி, செத்து போன ஆட்டு மண்டை, ஒரே ரத்த கரையமாக ஒரு டேபிளில் வச்சுட்டு இன்னொரு டேபிளில் பழமும் காயும் பூ வச்சு உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நேராக அங்கே தான் போய் நிற்போம். ஏன்னா அதுதான் நமக்கு கவர்ச்சியாக இருக்குது. ஆனால் கறி சாப்பிட ஆசைப்படுற இதில் வருவான்றதுக்கு பொதுவாகவே பார்வை என்கிற நிலைமையில், அட்ராக்ஷன் என்கிற நிலைமையில் எதை நோக்கி தான் நம்ம கண்ணு போவோங்க, இது பார்க்க அழகாக இருக்குல்ல. அப்போ ஆண்டவர் புறம்பான அழகை பார்த்துலாம் மயங்கிறவர் இல்லைங்க, அவர் நம்முடைய கிரியை நீதி உள்ளதா இருக்கிறதா என்கிற ஒன்றை தான் பார்க்குறாரு. அப்போது இந்த சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளதா இருந்ததுனால நீதியுள்ள கிரியைகள் அநீதியுள்ள கிரியைகள் செய்கிறது என்ன பண்ணுதுங்க, அது பகைக்குது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வேதம் சொல்லுது, சகோதரர் உலகம் உங்களை பகைத்தால் என்ன படாதீங்க,
ஆச்சரியப்படாதீங்க. ஏன் அது அவனை நம்மளை பகைக்குதுன்னா, அது அவரை நம்மளை பகைக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் யாரை பகைச்சுது? ஆண்டவரை பகைச்சுது. ஆண்டவர் யார் கண்ணையாவது குருடாக்குனாரா? இயேசுகிட்ட போய் ஜெபம் பண்ணி இந்த இருந்த கண்ணும் போச்சுக்க. இயேசுகிட்ட போகும்போது நல்லா நடந்து போனாங்க, வரும்போது நொண்டிக்கிட்டே வந்தாங்க. இயேசுகிட்ட போகும்போது ஒருத்தன் ஜீவனோட போனாங்க, செத்து போயிட்டாங்க. அவர்கிட்ட போகிற வரைக்கும் காது நல்லா கேட்டுச்சுங்க, கிட்ட போனவொடனே காது போச்சுங்க. போகிற வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டே போனாங்க. அதுக்கப்புறம் வாயில் என்னவே வரமாட்டேங்குது, பேச்சே வரமாட்டேங்குதுங்க. அப்படின்னு யாராவது ஒரு எவிடன்ஸ் சொல்ல முடியுமா? வந்தது எல்லாம் பேச முடியாது, காது கேட்காது, கண்ணு போனது, காலு போனது, சொல்லு போனது, வாழ்க்கை போனது, தொலைச்சது, குட்டிய சேவராக போனது எல்லாம் வந்தது. எல்லாத்தையும் இயேசு தொட்டு சரிப்படுத்தி அனுப்பிட்டார். அவருடைய கிரியைகள் அப்படி தான் இருந்தது. ஆனால் ஏன் இவ்வளவு நல்லது கிரியை பண்ணவருக்கு ஒரு மாலை போட்டிருக்கூடாதா? ஒரு சால்வை போட்டிருக்கூடாதா? இல்லை ஒரு பாராட்டு விழா நடத்தியிருக்க கூடாதா? வேதம் சொல்லுகிறது, உலகம் அவரை பகைத்தது. ஏனென்றால் அவர் பாவத்தை கடிந்து கொண்டதுனாலே உலகம் அவரை பகைத்தது. இப்போ என்ன பிரச்சனைன்னா, உலகம் செய்கிற கிரியைகளை வசனத்தை கொண்டு நீங்கள் கடிந்து கொள்வீர்களானால் உலகம் உங்களை என்ன செய்யும்? பகைக்கும். இன்றைக்கு அந்த பகையை சம்பாதிக்க விருப்பம் இல்லாத ஜனக்கூட்டம் இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா, இன்றைக்கு தவறையும் பாவத்தையும் நியாயப்படுத்த முயற்சித்து கொண்டிருக்கிறது. They are trying to justify the sin. நான் அமெரிக்காவில் போய் பிரசங்கம் பண்ணும்போது சில ஊழியக்காரர்கள் என்ன எச்சரித்து, ஹோமோசெக்ஷுவலை பற்றிலாம் ரொம்ப ஹார்டாலாம் நீங்கள் பேசிடாதீங்க பிரதர், கடிந்து கொள்ளாதீங்க பிரதர், தே மே ட்ரை டு அரெஸ்ட் யூ அப்படின்லாம் எனக்கு வார்னிங்கெல்லாம் கொடுத்தாங்க. பட்டு என்ன பண்ணுறது, அது சொன்னதை கேட்டுக்கிட்டேன். ஆனால் பேச வேண்டிய நேரம் வரும்போது தப்பை என்ன பண்ணி தான் ஆகணுங்க, தப்புன்னு தான் சொல்லி ஆகணும். அப்படின்னு தான் என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் பிரிசனில் இருந்துட்டு வர வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது? நான் பைபிளை பிரசங்கம் பண்ணுறேன், பைபிளுக்கு விரோதமாக நம்மளால் என்ன பண்ண முடியாது? பைபிள் உள்ளதென்றும், அப்போ பைபிள் எதை பாவம்னு தீர்த்திருக்குதோ அதை பாவம்னு சொல்லாமல் என்னன்னு சொல்ல முடியும்? அந்த பாவத்தை செய்கிற உன்னை ஆண்டவர் நேசிக்கிறான்னு சொல்லலாம், அந்த பாவத்தை செய்கிற உனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார்னு சொல்லலாம், அந்த பாவத்தை செய்கிற உன்னை கர்த்தர் நேசிக்கிறார், அதிலிருந்து மீட்கிறார், அதை உன்னை ரட்சிக்க உன்னை காப்பாற்ற அவருக்கு வல்லமை உண்டு என்கிறதெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் நீ செய்கிற கிரியை நீ அப்படியே இருந்தாலும் கூட கர்த்தர் உன்னை நேசிப்பார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது எப்படி சொல்ல முடியும்? அதை பாவத்தை என்னன்னு தான் சொல்லி ஆகணும். அப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது பாவத்தை கடிந்து கொண்டதனால் உலகம் அவர் என்ன செய்ய, உலகத்தின் கிரியைகள் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறத கடிந்து கொள்ள போகும்போது உலகம் என்ன செய்துங்க? பகைக்கிறது. இப்போ அடுத்து சொல்றாரு, நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடினால். அப்போ நம்ம ஆண்டவருக்குள் இருக்கிறோம், கற்பனைக்குள் இருக்கிறோம், சத்தியத்துக்குள் இருக்கிறோம் என்பதை இப்போ நிரூபணம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் இங்கே நமக்கு ஒரு இன்டர்னல் எக்ஸாமே வச்சிருக்கிறார். இந்த இன்டர்னல்லே நம்ம பாஸ் பண்ணலன்னா அப்புறம் எக்ஸ்டர்னல் எங்கே பாஸ் பண்ணுறது? இன்டர்னல் என்ன தெரியுமா? சகோதரனிடத்தில் அன்பு கூறு. எக்ஸ்டர்னல் என்ன தெரியுமா? உனக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்கிற பரம விரோதியை நேசிக்கிறது. அதுதான் ஃபைனல் லெவல். அது வந்து பிஹெச்டி லெவல். அது அந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முதல்ல இன்டர்னலில் இந்த ஸ்கூல் லெவல் எக்ஸாமில் என்ன செய்யணுங்க? பாஸ் பண்ண. இதுக்கே சில பேர் தனி தானே தான் போடுறான். நம்ம ஆள் யார்? கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறவன். இந்த கேட்டகரியில் ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவங்களில் கூட சில பேரால் முடியல. சொந்த சகோதரர்களுக்கு விரோதமாக வழக்காடும் பண்ணுறதுக்கு போகிற எத்தனை கேவலமான ஒரு விஷயம். இதெல்லாம் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு அடி நிலத்துக்கு 2 அடி நிலத்துக்கு வாக்குவாதம் பண்ணுறான். கேட்டால் நானும் ஊழியக்காரங்கிறேன், இவனும் ஊழியக்காரங்கிறேன். நீ என்ன ஊழியக்காரன் நீ? ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ லெவலுக்கு போறார் தெரியுங்களா? அவரை என்றைக்கு கிறிஸ்துவை பிடித்து கொண்டார், அவர் சொல்றார், எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றை நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நம்ம செத்தாலும் 2 அடி தான், 6 அடி நீள கூலி, 2 அடி அகலம் தான். ஒரு பெட்டி வைக்கிறதுக்கு ஒரு கூலி வைப்பாங்க, அதான் நமக்கு ஃபைனலாக அடைய ஒன்றும் தூக்கிட்டு போகிறதில்லை. தான் பவுல் எழுதுகிற, நம்ம உலகத்தில் ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றையும் கொண்டு போக போகிறதில்லை. இதுக்கு போய் ஏன் அடிச்சுக்கிட்டு மட்டிக்கிட்டு கடிச்சு ஆகுறான்னு சொல்லல சொல்கிறாரு. ஒருத்தர் அநியாயமாக ஏதாவது செஞ்சுட்டா நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளக்கூடாதுன்னு கேட்குறாரு. இதுக்கு எதுக்கு நீ எதுக்கு இருக்கிறிய? கோர்ட்டு வாசலுக்கு ஏறுறியே, அசிங்கமாக இல்லையா? அப்போ புறஜாதியார் உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க? விட்டு கொடுத்துட்டு போகிறதுல என்ன பிரச்சனை? அப்போது கர்த்தர் நிமித்தம் விட்டு கொடுக்கும்போது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அடுத்து
வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஏன் ஜனங்க இன்னைக்கு உணர மாட்டுறாங்க? சில குடும்பங்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், 2 பேரும் ரொம்ப நல்ல வசதி வாய்ப்பாக இருப்பான். அது பாவம் ஒன்று வந்து சரியாக படிக்கலையா, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல, அது ஒன்றும் இல்லாமல் பாவம் காசு பணம் இல்லாமல் அது வாழ்க்கை தரமே ரொம்ப சீரழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போய் இருக்கும் பாருங்க. இவனுக்கு கேட்டால் எங்கன்னு கேட்டால் மெட்ராஸில் ஒரு வீடு, வேளச்சேரியில் ஒரு வீடு, குரோம்பேட்டில் ஒரு வீடு, நியூயார்க்கில் ஒரு வீடு, பெங்களூரில் வீடு, 4 வீடு வச்சுருப்பான். நீ எங்கடா வீடு வச்சுருக்க? டெல்லியில் ஒரு ஃப்ளாட்டு, பாம்பேயில் ஒரு ஃப்ளாட்டு, இங்கே ஒரு ஃப்ளாட்டு. அப்பா விட்டுட்டு போன சொத்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 சென்ட் இருக்கும். அந்த 4 சென்ட்டுக்கு போய் சரியாக பிரிக்கணும்பேன். 1 இன்ச்சு கூட இங்கிட்டு போகக்கூடாதும்பேன். ஏன்னா 4 வீடு வச்சிருக்க, என்னத்தை தூக்கிட்டு போகிற நீ? இவன் இந்த 2 பேரும் வச்சிருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது இந்த 4 சென்ட் ஒன்றுமே அல்ப காசு. இது அதாவது அந்த 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 நிலத்தினுடைய தொகையை இந்த வண்டி பார்க்கிங் நிறுத்துறதுக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க பாருங்க, அந்த விலை கூட பெறாது அது. அதில் சொல்கிறான், என் ஷேர் எனக்கு வந்து தான் ஆகணும், வச்சுக்கோ, செத்துப்போ. அப்படியே நல்ல தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் என்ன பண்ணணும்? இந்த 2 அயோக்கிய பயிலும் ஒன்றோட ஒன்று பேசி, டேய் நம்ம 2 பேரும் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கோண்டா, அது என்னமோ தெரியல, நம்ம கூட பிறந்தது அது சரியில்லாமல் போச்சு, அது முழுசுமா அதுக்கே கொடுத்துருவோம், முடிஞ்சால் அதில் ஒரு வீட்டையும் கட்டி என்ன செய்வோம், கொடுப்போம். உண்மையான தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் அந்த 4 சென்ட்டையும் கொடுத்து அதில் ஒரு வீட்டையும் கட்டி கொடுத்து தான் வச்சிருக்கிற 4 ஃப்ளாட்டில் ஒன்றொன்னையும் கொடுக்கணும். கொடுத்தாதே அவன் நல்லவன். அவன் தான் இந்த பைபிளை எடுக்கிறது அவனுக்கு யோகிதை இருக்குது. ஜானி பாஸ்டர் நீ குடிப்பியா பாஸ்டர்னா சத்தியமாக கொடுப்பேன், என்கிட்ட இருந்தா எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. வசனத்தை பிரசங்கிக்கிறது பிரச்சனை இல்லைங்க, அதன்படி வாழணும். அதை விட்டுட்டு ஒத்த அடிக்கு ஒத்த இன்ச்சிக்கு வந்து சண்டை போட்டுக்கணும், மல்லு கட்டுறான். இவன் என்ன கிறிஸ்தவன்? விட்டு கொடுக்குற ஒரு மனுஷனை தேவனுடைய சமூகத்தில் கெட்டே போக மாட்டான். கர்த்தர் பின்னான நாட்கள் அவனை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் வைத்திருப்பார். அதனால் இன்றைக்கி இது மாதிரி இஷ்யூஸ் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருந்துன்னா இன்றைக்கே போய் ஒத்த ஃபோனில் பிரச்சனையை முடிச்சிடலாம். மனசு தான் வேணும். எப்படி மனசு வேணும்? ஆண்டவர் தருகிற பலத்தினால் உண்டாகிற மனசு வேணும். எதையுமே மனுஷரோட போய் தயவுசெய்து போராடாதீங்க. ஏன்னா சகலவற்றையும் அறிந்து நியாயம் தீர்க்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பெற்றிருக்கிற சமாதானத்தை, அந்த தயவை இழக்கிறதுக்கு உங்கள் இருதயம் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாதுங்க, அனுமதிக்கவே கூடாது. காரணம், அதை உலகம் கொடுக்கக்கூடாததும் உலகம். அப்போ உலகம் எடுக்குதுன்னா ஏதோ சம்திங் ராங் அந்த சமாதானத்தில். அப்போ ஆண்டவர் தந்தார்னா அதை என்ன பண்ண முடியாது? 2 விஷயம், உலகம் அதை கொடுக்கவும் முடியாது, உலகம் அதை எடுக்கவும் முடியாது. நான் சொல்கிற சத்தியெல்லாம் சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கெல்லாம் போய் போட்டிக்கு போட்டுக்கிட்டு இதுக்குன்னா. ஆனால் இந்த மாதிரி பஞ்சாயத்துகள் ஏதாவது வந்தால் ஜானி பாஸ்கிட்ட வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சிருச்சு. இன்றைக்கி என்ன தேதி? டிசம்பர் 1 செய்தியை கேளு. அவனை நீ கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நியாயம் கேட்ட அந்த பிரசங்கத்தை அப்படியே கக்குவான் நம்ம முன்னாடி. அதனால் அங்கேயே போவாத, நம்மளே பேசி தீர்த்துக்குருவோம். அப்படி நாட்டாமையை கூப்பிடு, அவனை கூப்பிடு, மாமனை கூப்பிடு, மச்சானை கூப்பிடு, எல்லாம் போதையில் 3 துண்டு போடு, 3 துண்டு போடணுவான். ஒரு போதையும் போடாத ஜானி பாஸ்டர் வந்து சொல்ல, ஒளிஞ்சு போது விட்டு கொடுத்துட்டு போங்கடா, ஏன்டா மல்லு கட்டிக்கிட்டு கிடக்கீங்க, சமாதானமாக போய் சந்தோஷமாக இருங்கடா. இப்போ 2 ஆவி வேலை செய்யுது. நம்ம ஆவி கேட்காது, பரிசுத்தாவி சொல்கிறது கேட்கவே மாட்டான். போதாவியில் தான் அவனுக்கு புளிப்பு விடும். சொல்லியே வச்சிருவா, மாமா நீ வரும்போதே பாதி பாதையில் தான் வருவ, நீ கொடுக்குற நியாயத்துக்கு ஏற்ற மாதிரி உனக்கு மறுபடியும் இன்னொரு ஆஃப் நான் வாங்கி வச்சுருக்கிறேன், ஃபாரின் சரக்கு வாங்கி வச்சுருக்கிறேன், சிக்கன் வறுவலோடு வச்சுருக்கிறேன், நீ போகும்போது உனக்கு கொடுத்து அனுப்புகிறேன், உனக்கு தாண்டா நான் ஃபேவராக பேசுவேன் அப்படின்வான். அப்போது ஜானி பாஸ்டர்லாம் கண்ணுக்கு தெரியாது. பவுல் கேட்குறாரு, இதுக்கெல்லாம் அநீதிக்கார இடத்துல போகிறத உங்கள் வழக்குகளை நீங்களே பேசி ஏன் செஞ்சுக்கூடாது, செட்டில் பண்ணக்கூடாதுங்கிறாரு.
இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் ஒரே வசனத்தில் யோவான் எழுதுறார். என்ன எழுதுறார் தெரியுமா? தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். சகோதரனை பகைக்கிறவன் கொலைகாரன். இப்போ நீங்கள் என்னவா இருக்கணும் நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு இவ்வளோ பெரிய அன்பை பற்றி யோவான் இவ்வளோ பெரிய வசனம்லாம் எழுதி விளக்கெல்லாம் கொடுக்குறாரு. அடுத்து சொல்கிறார், கொலைபாதகன் எவனோ அவனுக்குள்ளே என்னவே கிடையாதுங்கிறாரு. நித்திய ஜீவனை நீங்கள் எதுக்காக அழைக்கப்பட்டீங்க? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க தானே அழைக்கப்பட்டீங்க. கொலைகாரனுக்கு கொலைபாதகனுக்கு எதில் இடமே கிடையாது. நித்திய ஜீவனில் இடமே கிடையாது. என்ன கொலைபாதகன்? நான் என்னத்தை கொலை பண்ணேன்? என்ன அத்தாட்சி வச்சிருக்கிற? நீ என்னைக்கெல்லாம் உன் இருதயத்தில் உன் சகோதரனுக்கு சகோதரிக்கு விரோதமாய் கசப்பை விரோதத்தை வைத்திருக்கிறாரோ ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்ல, ஐயோ பாவி நீ ஒரு கொலைபாதகன், கொலைகாரன், நீ திருந்து மனம் திரும்பு. இப்போ 17வது வசனத்தில் தான் நான் இவ்வளோ நேரம் சொன்ன விளக்கத்தை சொல்கிறாரு. ஒரே வசனத்தில் முடிச்சிட்டார். ஒருவன் இவ்வுலக ஆஸ்திகளை உடையவனாய் இருந்து தகன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அடைத்து கொண்டால் தேவ அன்பு அவனில் நிலை கொண்டிருப்பது எப்படி? அடைக்கப்பட்ட இருதயெல்லாம் நல்லது இல்லைங்க. வேதம் அழகா சொல்லுது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு என்ன பாய்ச்சப்படும்? நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கே ஒரு ஃபோன் கால்லே இஷ்யூவை சால்வ் பண்ணிடுங்களேன். உங்களுக்கு மிகப்பெரிய தெய்வீக சமாதானம் தான் அட்வான்ஸாக கிடைக்கும். கொஞ்ச நாளில் நீங்கள் எந்த காரியத்தை சகோதரன் மேலோ சகோதரின் மீது உள்ள அன்பினால் விட்டு கொடுத்தீர்களோ இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அப்போது இவ்வுலக ஆஸ்தி உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு, இன்றைக்கி குடும்பங்களில் பார்க்கும்போது எவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த வேரியேஷன்ஸ் இருக்குது. அப்போது ஒரு குடும்பம் வசதியாக இருக்குது, ஒரு குடும்பம் வசதி இல்லாமல் இருக்குது. இப்போ வசதி இருக்கிறவன் வசதி இல்லாதவன் என்னவே பண்ணுறது இல்லைங்க, சட்டே பண்ணுறது இல்லை. இப்போ வசதி இல்லாதவன் வாழ்க்கையில் அவன் சில தவறுகளெல்லாம் செஞ்சுருப்பான். ஆனால் இதே நேரத்தில் இன்னொரு நிலை இருக்குது. வசதி இல்லாமல் இருக்கிறதுக்கு சிலருக்கு நிலை என்னென்னா, வேலையே செய்ய மனது இல்லாதவன், சோம்பேறிகளாகவே. யாராவது நமக்கு என்ன செய்வாங்களா? பெருக்கமனுஷ ஒரு பாட்டு பாடினா தெரியுமா? ஏதாவது வாழ்க்கை பூரா ஏதாவது கொடுக்கணும். அந்த கொடுக்கறதுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்க. அந்த மாதிரி கேஸுகள்லாம் ஒரு 5% இருக்குது. அதை நம்ம அப்படி ஓரம் தள்ளி வச்சுட்டு மிச்சம் 95% பேசுவோம். சிலர் ரொம்ப பிரயாசப்பட்டும் கடினப்பட்டும் உழைத்தும் போராடியும் அவங்களால ஒரு 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 புஷ்ஷுக்கு வர முடியல. ஆனால் சில விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது வசதி உடையவர்களுக்கு ஒரு 2 நிமிஷத்தில் அந்த பிரச்சனையை சால்வ் ஆக்கி அவனை ஒரு லெவலில் டக்குன்னு தூக்கி உட்கார வச்சிடலாம். ஆனால் கேட்டால், எப்பா இது மாதிரி சூழ்நிலை இருக்குதுன்னா என் ஒய்ஃபை கேட்டு சொல்கிறேன். ஒய்ஃபை கேட்குறது தப்பு கிடையாது. அப்போ ஒய்ஃபை கேட்டு சொல்கிறேன்னாலே அங்கே ஏதோ என்ன இருக்குதுன்னு அர்த்தம். நீ கொடுக்கணுமா? கொடுத்துட்டு அப்புறம் நம்ம பிள்ளைகளோட நம்ம தெருவில் நிற்கணுமா? கொடுக்கணும்னு ஆசைப்படுறிய அவங்கெல்லாம் என்ன கொடுத்தாங்க உனக்கு? இப்படி ஆர்கியூமெண்ட் போச்சுன்னா இது என்னவே வராது, சரியாக வராது. அப்போது வாழ்க்கையில் சில விஷயங்களை வாழ்க்கை துணையோடு, கணவன் மனைவியோடு, மனைவி புருஷனோடு ஒருமனப்பட்டு செய்கிறது தவறு கிடையாது. ஒருமனப்பட்டு செய்யலாம். ஒருமனப்பட மாட்டேன்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன் அப்படி அமைதி என்ன பார்க்குறீங்க? அந்த ஆன்சரை நாங்கள் சொல்ல மாட்டோம் பாஸ்டர், நீயே சொல்லியிருக்கிறீங்களா? அப்படி ஒருவேளை அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஏவின காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. வாட் எவர் த கான்சிக்வன்சஸ் ஹேப்பன், லெட் இட் ஹேப்பன். அது நிமித்தம் என்ன தாட்டு போட்டு தயாப்ப குதிக்கிட்டு கொஞ்ச நேரம் விடுங்க, அவ்வளோதான். எவ்வளோ நேரம் கத்துவாங்க?
என்ன ஒரு வார்த்தை கேட்டேன். நான் தான் முதலே கேட்டோம்ல, என்னன்னா இவங்களுக்கு டைம் கொடுக்கணுமா? இவங்க என்ன பண்ணும்போது இவங்க பாராளுமன்றத்தில் போட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்க போகிறாங்களா? கர்த்தர் இருதயத்திலேயே இவனை காரியத்தை செய்யலான்னு இருக்கிறேன். என்ன சொல்கிற? இருதயத்தில் எண்ணிட்டான்னா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு கர்த்தர் இருதயத்தில் நியமித்த காரியத்தை டிலே பண்ணுவது. டிலே இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். இந்த வாசகத்தை என்னைக்கு மனசில் வச்சுக்கோ. தாமதம் என்னைக்குமே ஆபத்தானது. உன் மனதில் நியமித்ததை, நீ தீர்மானித்ததை, அவன் எவ்வளவு பெரிய துரோகம் செய்த சத்துருவாக இருந்தாலும் ப்ளீஸ் ஹெல்ப் தேம். இதுதான் டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமில் நீ பாஸ் பண்ணணும். இதற்காக தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். இந்த எக்ஸாமில் நீ பாஸ் பண்ணனா தான் உன்னை எதிலேயே சேர்க்க முடியும்? சத்தியத்தில் உள்ளவன் என்பதை தீர்மானிக்கும். ஜெர்மன் தேசத்தில் ஒரு வழக்கு இருக்குது. ஒருவர் ஒரு கல்வியை, ப்ரொஃபஷனல் கல்வியை பயின்று முடித்ததுனால அவரை நம்ம இன்ஜினியர்லாம் சொல்ல முடியாது. ஒருத்தன் கஷ்டப்பட்டு 4 வருஷம் 5 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு போனான். ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டால், he won't say that I am an engineer. He would say I am a certified engineer. இன்ஜினியருக்கும் சர்டிஃபைடு இன்ஜினியருக்கு என்ன இருக்குதுங்க? வித்தியாசம் இருக்குது. சர்டிஃபைடு இன்ஜினியரா பொறியாளனாக நான் என்ன பெற்றிருக்கிறேன்? சான்றிதழ் பெற்றிருக்கிறேன். படித்து முடித்தவன், அந்த கல்வியை முடித்தவன் எனக்கான ஒரு கல்வி சான்றை நான் பெற்றிருக்கிறேன், அவ்வளோதான். பட் இன்னும் நான் என்ன கிடையாது? இன்ஜினியர் கிடையாது. இப்போ உண்மையான இன்ஜினியர் எப்படின்னா, அவன் ஒரு வேலையில் செய்து இன்ஜினியரிங் என்கிற அந்த துறைக்கான பணிக்கான விஷயத்தை அந்த கம்பெனியில் அவன் நிரூபணம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணாதான் அவனை என்னவாகவே டிக்ளேர் பண்ணுவாங்க, இன்ஜினியராகவே. அப்போது வி ஷுட் நாட் பி எ சர்டிஃபைட் கிறிஸ்டியன்ஸ். சான்றளிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கக்கூடாதுங்க. நான் அதை நம்முடைய கிரியையில் நிரூபணமாக வேண்டும். அப்போது இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த தாராள மனசு உள்ள நிலையில் போய் காரியங்களை விட்டு கொடுக்குற ஒரு உன்னத பண்புக்கு கர்த்தர் அழைத்திருக்கும் போது போய் கணக்கு எழுதுறது, யாருக்குமே தெரியாமல் இது பண்ணுறது. ஒரு முறை ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஒரு அம்மா யோன்னு கத்திட்டு ஓடியாருது. ரிஜிஸ்ட்ரா நிறுத்துங்கன்னு கத்திட்டு ஓடியாது. என்னடா பரபரப்பாகி போச்சுன்னு பார்த்தா கூட இருந்தவங்க 3 அண்ணன்மாரு. ஐயோ, எவ்வளோ பெரிய அயோக பயல்களாக இருப்பாங்க பாருங்க. அந்த வாரிசு சான்றிதழ் வாங்க, ப்ராப்பர்ட்டி, பெற்றோர் அப்பாவுடைய சொத்தை தங்க பேருக்கு மாற்றுறதுக்கு தான் ஒன்லி சிஸ்டருடைய பேரையே நீக்கிட்டு இவங்க காசை கொடுத்து, தாலுகா ஆஃபீஸில் காசை கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் 3 பேர் தான் அவருக்கு பெற்ற பிள்ளைங்கன்னு சொல்லி சான்றிதழ் வாங்கி ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. இதை யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி தெய்வாதீனமாக அந்த பொம்பளைக்கு ஃபோன் பண்ணி, இப்போ உடனே ஓடியாந்தானே நீ வண்டி பிரச்சனையை ஸ்டாப் பண்ணலாம், நிறுத்திட்டாங்க அந்த அம்மா. போய் கடைசியில் அவங்க 3 பேரையும் கொண்டு போய் ஜெயிலில் போட்டு உருன்னு உரிச்சானுங்க. அது எப்படி நீ ஒரு கூட பிறந்த இன்னொருத்தர் இருக்கும்போது ஒருத்தருடைய பெயரை நீக்கம் செஞ்சுட்டு நீ எப்படி செய்வ? சரி, இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனமும் அசிங்கமும் வெளி உலகத்தில் நடக்குதுன்னா பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ளலாம். பைபிளை தூக்கினவனால எப்படி செய்ய முடியும்? அப்போ நீ சத்தியத்துக்குள்ளே இருக்கிறவனுக்கான என்ன சான்றை நீ வச்சிருக்கிற? வாட் ப்ரூஃப் டூ யூ ஹேவ்? உன் வீட்டில் 4 வசனம் மாட்டிட்டா நீ கிறிஸ்தவனா? இல்லைம்மா காலையில் எழுந்திரிச்சு கைதட்டி ஒரு ஸ்தோத்திர பாட்டை பாடி ஒரு செய்தியை ஒரு அதிகாரத்தை வாசித்து நீ ஒரு குடும்ப ஜபம் பண்ணிட்டா நீ ரொம்ப கிறிஸ்தவன் அடையாளமா? இல்லை வீட்டு வாசல் காம்பவுண்டில் 2 வசனத்தை எழுதி மாட்டிட்டேன்னு நீ ரொம்ப கிறிஸ்தவன் அர்த்தமா? இல்லை வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு நீ கிறிஸ்தவனா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ராஜா. உன் வாழ்க்கையின் பழக்க வழக்கங்களிலே, கிரியையிலே இதை நிரூபணம் பண்ணி ஆகணும். அப்போது இவ்வளோ பெரிய உலகத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். இந்த உலகம் அவருக்கு என்ன செஞ்சுது? உலகம் அவருக்கு சத்துருக்களா? வேதம் அழகாய் சொல்ல, நாம் அவருக்கு சத்துருக்களாக இருக்கையில். அவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தது அவர் செய்த பாவமா? இல்லை இந்த உலகத்தை அவர் அழகாய் நேர்த்தியாய் படைத்தது அவர் செய்த பாவமா? இல்லை உனக்காக இந்த பூமியில் வந்தது அவர் செய்த பாவமா? எதுவுமே அவர் செய்த பாவம் இல்லையே. எல்லாவற்றையும் அழகாக தானே படைத்தார். கர்த்தர் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவனோ அநேக உபாய தந்திரங்களை தனக்கு அவன் தேடிக்கொண்டான். ஆனாலும் இவ்வளவு துரோகம் செய்தாலும் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்ததின் மூலமாய்
தேவ அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மரித்தது யார்? அதான் பைபிளே அழகாக சொல்லுது, நல்லவனுக்காக ஒருத்தர் மரிக்கிறது அரிது. ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மீது வைத்த தமது அன்பை என்ன பண்ணினார்? விளங்க பண்ணினார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உன் கண்கள் கண்ட சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாமல் போனா காணாத தெய்வத்தினிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது கிறிஸ்துவினுடைய அன்பில் தான் அது முடியுதுங்க. விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஒரு பரிபூர்ண மனிதனுடைய படிகளை பேதுரு தன் நிருபத்தில் எழுதிட்டு கடைசியில் சொல்றாரு. அதில் கடைசியில் எதில் முடிக்கிறாருங்க? சகோதர ஸ்நேகம், கடைசியில் அன்பில் தான் அவர் முடிக்கிறார். அப்போ இன்றைக்கி அந்த ஒரு வாழ்க்கைக்காக தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் we get the flashbacks. சில நேரங்களில் நம்முடைய தூக்கத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். உட்காந்து யோசிக்கும்போது, இப்படி பண்ணி நம்மளை நட்டத்தில் விட்டாங்களே, இவன் கெட்டதுனால நம்ம வாழ்க்கை கெட்டு, நம்ம பிள்ளைய வாழ்க்கை கெட்டு இப்படி போச்சு, இந்த அயோக்கியனுங்களை என்ன பண்ணுறது? ஆண்டவர் இதெல்லாம் நான் பேசுகிறது இப்போ நான் சும்மா பிரசங்கத்துக்காக பேசலைங்க. ஐ வென்ட் த்ரூ திஸ் ப்ராக்டிக்கல் லைஃப். இந்த கடினமான பரீட்சைகளுக்குள்ளே கொண்டது 2021 ஒன்றொன்னா நான் கடந்து போயிட்டே இருக்கிறேன். ஆனால் இதுவரை நடந்த எல்லா எக்ஸாம்லேயும் அவர் கிருபையில் ஆண்டவர் பாஸ் பண்ண தான் கடவுள் உதவி செய்தார். ஒன்றுத்தில் கூட ஃபெயில் ஆகலை. ஆனால் இனி என்னென்ன டஃப்பான எக்ஸாம்லாம் வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியல. நிறையா இருக்குது எக்ஸாம். அப்போ அந்த எக்ஸாம்லலாம் நம்ம பாஸ் பண்ணணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இதனால தான் சத்தியத்துக்குரியவர்கள் என்பதை நான் சும்மா 4 வசனத்தை கற்று வச்சுக்கிட்டு நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன், அதெல்லாம் வேலைக்காகாது. கிரியையிலும் வசனத்தினாலும் அல்ல, நாவினாலும் அல்ல. இந்த செய்தியை நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக எடுத்தீங்கன்னா இன்றைக்கி ராத்திரியை நீங்கள் ஏகப்பட்ட பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு மறந்துட்டு சந்தோஷமாக ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குங்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நான் சத்தியத்தில் நடக்க தான் ரெடியாக இருக்கிறேன். பட் எனக்கு இவ்வளோ நஷ்டம் ஆகிருக்குதே, எனக்கு இவ்வளோ கஷ்டம் ஆகிருக்குதே, எனக்கு இவ்வளோ சேதாரம் ஆகிருக்குதே, இதை யார் ஈடு செய்வான்? நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றை நீ இழந்ததை அல்ல, ரெட்டிப்பான பங்கு ஈடு செய்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பங்கு? ரெட்டிப்பான. அதான் ஆண்டவரே சொல்லிக்க, நான் ரெட்டிப்பான நன்மையை தருவேன். என்னைக்கே தருவேன்? நாளைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, இன்றைக்கே தருவேங்கிறாரு. அப்போது தேவனுடைய வசனத்துக்கான ஒப்பு கொடுத்தல தான் அந்த அற்புதமே இருக்குது பாருங்க. நமக்கு எல்லாமே இன்றைக்கே நடந்தணும்னு ஆசைப்படுறோம். பட் செட்டில் த இஷ்யூ. இன்னைக்கு அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்துட்டு சமாதானம் ஆகுங்களேன். ஒரு தமிழ் சொற்பொழிவாளர் ஒருத்தர் ரொம்ப இது மாதிரி தான் இந்த சகோதரர்களுக்குள்ளே ஏற்படுற ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி ஒருத்தர் பேசுகிறாரு. அந்த சொற்பொழிவை கேட்ட ஒரு ஆள் என்னமோ தெரியல, தன்னுடைய சொந்த உடன் பிறந்தவர்கள் 6 பேர் மேலே வழக்கு வச்சிருக்கிறார். த ஓன் சிப்ளிங்ஸ் 6 பேர் மேலே அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, அந்த 6 பேரை தங்கள் வழக்கை போய் உடனே அன்றைக்கி வாபஸ் வாங்கி செட்டில் பண்ணிட்டார். இத்தனைக்கு பேசுனது ஒன்றும் பெரிய ஆன்மீகவாதியோ பெரிய பைபிள் நாலேஜ் உள்ள ஆளெல்லாம் கிடையாது. ஒரு சாதாரண தமிழ் சொற்பொழிவு. அந்த வார்த்தையை ஒரு மனுஷனுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாக்குனா, நான் பிரசங்கிக்கிற வார்த்தை ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஆனால் மன்னிச்சாரு, விட்ரா பண்ணிட்டாரு. ஆனால் இழந்து போன நட்டத்தை ஈடு செய்கிறதுக்கான நம்பிக்கை உண்டானா இல்லை அது. ஆனால் அந்த நம்பிக்கையும் கர்த்தர் இயேசு நமக்கு திரும்ப கொடுத்துருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். அப்போ நாளைக்கே அதை தான் அன்றைக்கு யோசேப்பினுடைய சகோதரர்கள் அறிக்கை செய்தார்கள். அவன் வந்து நிற்கும் போது அவனை என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ஆனால் யோசேப்பு சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ எல்லாவற்றை நன்மையாக முடிய பண்ணினார். இன்னைக்கு நன்மையாய் முடிய பண்ணுகிற காரியம் கர்த்தரிடத்தில் பாதி இருக்குதுன்னா பாதி உங்கள் கையில் இருக்குது. கோ அண்ட் செட்டில் த இஷ்யூஸ். அப்பொழுது நீ சத்தியத்துக்குள் இருக்கிறவன் என்பதை இதன் மூலமாய் அறிந்து கொள்ளலாம். நாவினாலும் அல்ல, வசனத்தினாலும் அல்ல, கிரியையினால் சத்தியத்துக்குள் இருக்கிறவர்கள் என்பதை நிச்சயப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்குள் கிறிஸ்துவின் மணவாட்டி இருக்கிறாள். அதில் உன் பங்கிலே, உன் தேர்விலே நீ வெற்றி பெற தேவன் உனக்கு கிருபையை அருள வேண்டும் என்கிற நல்வார்த்தையோடு செய்தியை நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் எழும்பி நிற்போம். எத்தனை பேருக்கு இந்த காலை வேளை வசனம் பிரயோஜனமாக இருந்தது?
இந்த வசனம் வியாழக்கிழமை காலையில் படித்தேன். என்னை 3 நாளாக போட்டு புரட்டி புரட்டி எடுக்குது. சரி, இன்றைக்கி மழை இருக்குது, யாரும் வரமாட்டாங்க, வேறு ஏதாவது வசனம் பேசலாமான்னு கூட காலைல பைபிளை திறந்து பார்த்தா அதே தான் போட்டு என்னை உருட்டுன்னு உருட்டி இன்றைக்கி உங்ககிட்ட அதை டெலிவர் பண்ணுற வரைக்கும் அது என்னை விடவே இல்லை. அந்த வசனம் நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஒரு சிலர் உங்கள் வாழ்க்கையில் அந்த உணர்வு வந்துருச்சு, ஆனால் அதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல, ஒரு மாதிரி திகைக்கிறீங்க. கர்த்தருடைய கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கான கிருபையை கர்த்தர் கொடுப்பார். அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. சமாதானத்தை அருள வந்த தெய்வம் நம்முடைய ஆண்டவர். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் கொடுத்த நல்ல ஜீவ ஆலோசனைக்காக நன்றி. எத்தனை சத்தியமானது ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் சத்தியத்துக்குரியவர்கள் என்பதை எதை வைத்து நாங்கள் நிச்சயித்து கொள்ள முடியும் ஐயா? எங்கள் பாடலோ, எங்கள் வார்த்தையோ, எங்களுடைய வேத அறிவோ, ஞானமோ, வேறு எதுவும் இல்லை ஆண்டவரே. அந்த தெய்வத்தினுடைய நிபந்தனையற்ற அன்பு எங்களுக்குள்ளே வரும்போது அது எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யவும், எது செய்யக்கூடாததோ அதை செய்யக்கூடாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அது எங்களுக்குள்ளே உண்டாக்கி கிருபை செய்யும். வாழ்க்கையின் பயணத்தில் நிறைய கசப்புகளை சந்தித்திருக்கிறோம், வேதனைகளை சகித்திருக்கிறோம், துரோகங்களை சகித்திருக்கிறோம், அவமானங்களை பெற்றிருக்கிறோம். இவை எல்லாவற்றை இழைத்தவர்கள் வாழ்க்கையோடு இன்னும் எங்களுக்கு ஒரு தொடர்பின் இழை இருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாங்கள் வரும்போது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஆண்டவரே? பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறதை என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று நீ சொன்னது போல நாங்களும் அறிக்கை செய்யவும், அதை கிரியில வெளிப்படுத்தக்கூடிய அந்த பலனை சிலுவையிலே நீர் பெற்ற அந்த உன்னத பலன், கெத்சமனே தோட்டத்திலே நீர் பெற்ற அந்த உன்னத பலன், யோசேப்பை சகோதரர்கள் கண்டபோது பெற்ற அந்த உன்னத பலன் இந்த ராத்திரி பகல் வேளையில எங்களை ஆட்கொள்ள ஜெபிக்கிறேன். அது எங்கள் மாம்ச பலத்தினால் அல்ல, பரிசுத்தாவின் வல்லமையினால் மாத்திரமே உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம். இயேசு அதை எங்களுக்கு செய்வீராக. செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். விசாலமான இருதயம் எங்களுக்குள்ளே அருளப்படட்டும். நாங்கள் விட்டு கொடுக்கிற காரியங்கள் எதையும் வாழ்க்கையில் இழக்க மாட்டோம். அது எங்களுக்கு இயேசுவினால் திருப்பி அருளப்படுகிறோம் என்கிற நம்பிக்கையோடு நீர் செய்த நற்கிரியைகளுக்கு நாங்கள் உடன்படைங்களை நாங்கள் சமர்ப்பணம் பண்ணுகிறோம். தொடர்ந்து தேவ கிருபை ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய ஜனத்தை சமாதானத்தோடு அனுப்பும். சுகபத்திரமாக இவர்கள் வீடுகளுக்கு நீர் கொண்டு சேர்ப்பீராக. உம்முடைய தெய்வீக கரமுடைய பிள்ளைகளை கரம் தூக்கி காக்கும்படி ஜெபிக்கிறேன். பாதுகாப்பான பயணத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக. ஆசீர்வதி பலப்படுத்த நிறைவான நன்மையை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன்.